पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। नारायण நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட கிளாஸ்ல அஷ்டாங்க யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது சிமிலரா பார்த்தீங்கன்னா பாகவதத்திலையும் கபில முனிவர் பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மாவுக்கு அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் பண்றாரு. அந்த அஷ்டாங்க யோகம் வைதிகம் அப்படின்றதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை கொண்டு வந்தோம். வைதிகம் இல்லாதது எது அப்படின்னா அவைதிகம்னு பேரு. அவைதிகத்துல பார்த்தீங்கன்னா யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வைதிகம் இல்லாம ஈஸ்வரன் இல்லாம இருக்கும். இப்ப எனக்கு ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நந்தகுமார்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கார். BK ஐயங்காரோட ஒரு முக்கியமான டீச்சர். அவர் BK ஐயங்கார் யோகா இன்ஸ்டிடியூட்டோட முக்கியமான டீச்சர். இந்த நிறைய கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து அது மாதிரியான நிறைய இடத்துல அவரோட இன்ஸ்டிடியூட் நிறைய இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 சென்டருக்கு மேலேயே இருக்கு அவரோட. அவர் போது என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா, நான் ஓங்காரத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களா ஜி? ஓங்காரத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? இல்லை சாமி, ஓங்காரமே சொல்ல முடியாது சாமி. ஏன்னா ஓங்காரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் இந்து அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஆயிடும். அப்போ யோகாவை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஓங்காரமோ இல்லை எந்த மந்திரங்களும் இல்லாமல், ஈஸ்வர மந்திரங்கள் எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் சொன்ன ஓங்காரத்தை எடுத்துட்டிங்கன்னா யோக சூத்திரமே இல்லைங்களேங்க. ஓங்காரத்தை பேஸ் பண்ணிதுன்னு யோக சூத்திரமே இருக்குது. தஸ்ய வாச்சக பிரணவகை அதெல்லாம் எப்படி சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாமி அதான் பண்ணுறோம் நாங்கள். அப்போ ஓங்காரத்தை விட்டுட்டு பிராணாயாமத்தை பண்ணுவீங்களா அப்படின்னா பிராணாயாமம் பண்ண முடியாது. நிஷ்கர்ம பிராணாயாமம் சொல்லியிருக்கோம்ல, பிராணாயாமத்தையே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, ஓங்காரத்தை சொல்லி பண்ண முடியாது, காயத்ரி சொல்லி பண்ண முடியாது. நிறைய முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க ஓங்காரத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், யோகத்தை ஃபுல்லாக அஷ்டாங்க யோகத்தை ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஈஸ்வரனை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியதாக இருக்கு. அப்போ நிரீஸ்வரமாக இருக்கக்கூடிய யோகத்தை பார்த்தீங்கன்னா அவைதிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம், வைதிகம் இல்லை. அப்ப இந்த பாகவதத்தை நான் சொல்ல தாற்பயமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் யோகத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு தேவையில்லாததுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த யோகம் பார்த்தீங்கன்னா உபாசனைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த அஷ்டாங்க யோகம். உபாசனை எந்த உபாசனை பண்றதா இருந்தாலும், நான் இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு சாந்தோக்கியம் பிரகதாரண்யம் ஏதாவது எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிதல் உண்டாகும். சாந்தோக்கியம் தான் பார்த்தீங்கன்னா பிரதானம் உபாசனைகளுக்கு. முதல் 5 அத்தியாயம் ஃபுல்லா ஈஸ்வர உபாசனை பண்ணப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வைதிகத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதுலயே 2 விதமா பிரிச்சுங்க. கலியுகத்துக்கு அப்புறம் இருக்கிறது, கலியுகத்துக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னு 2ஆ பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கணும். மகாபாரதத்துக்கு முன்னாடி, மகாபாரதத்துக்கு பின்னாடி. இந்த மகாபாரத காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா, சாந்தோக்கிய உபனிஷத்துல தத்துவங்களா உபாசனை பண்ணப்படும். இப்ப நம்ம சாங்கியத்துல பார்த்தீங்கன்னா படிச்சோம்ல, தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற பஞ்சபூதங்கள், அப்புறம் தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் அகங்காரம், புத்தி, மனசு, இது மாதிரி தத்துவங்களையா பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அவ்வியக்தம். அவ்வியக்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆத்மா வரும். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துல தத்துவங்களை தான் உபாசிக்கிற மெத்தட் இருந்துச்சு. அது மெதுவா என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைதிகத்துல வரும்போது அக்னிய தேவதையா உபாசிக்கிறது, சூரியனை தேவதையா உபாசிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனை தேவதையா உபாசிக்கிறது, பிராணன தேவதையா உபாசிக்கிறது, மனச தேவதையா உபாசிக்கிறது, வாக்க தேவதையா உபாசிக்கிறது, நாமத்தை தேவதையா உபாசிக்கிறது, இதெல்லாம் வந்தது.
இந்த மூர்த்தி தியானம்ன்றது எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபாரதத்துக்கு பிறகுதான் மூர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ற மெத்தட் பின்னாடி வரவங்க அந்த அளவு புத்தி சாமர்த்தியம் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த புராணங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வியாச பகவான் வந்து பாத்தீங்கன்னா பண்றாரு. இந்த புராணங்களை பண்ண தாற்பயம் என்ன அப்படின்னா தத்துவங்கள்ல தியானம் பண்றதோ ரொம்ப கஷ்டமான காரியம், அது ரொம்ப சூக்ஷ்ம புத்தி வேணும் அப்படின்றத உத்தேசம் பண்ணி ஒரு மூர்த்த தியானத்தை வச்சார். அப்ப மூர்த்த தியானம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னா யம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படின்ற 8 அங்கங்களும் வந்துவிடும். இந்த மூர்த்த தியானத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். கிருஷ்ணரோட ரூபத்துல ஒரு விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வரிசையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேத்து கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், 30வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். 30வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 31வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கணும். அப்ப தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வைதிகமான அஷ்டாங்க யோகம் உபனிஷதங்கள்ல சொல்லப்பட்டது. ஒண்ணு தத்துவத்துல தியானம், இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தத்துவங்கள் பஞ்சபூத்தங்கள்ல தியானம், மொத்தம் ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிற எல்லா தத்துவங்கள்லயும் தியானம். இதை மாயை விட்டுருங்க, மாயையை தியானம் பண்ணீங்க அப்படின்னா பிரகிருதி லயத்துக்கு போயிடுவீங்க. அதனால மாயையை அவ்வியக்தத்தை தியானம் பண்ணக்கூடாது. அவ்வியக்தத்தை விட்டுட்டீங்கன்னா எத்தனை தத்துவம் இருக்கு, மொத்தம் 7 தத்துவங்கள் இருக்கு. மகத்து, அகங்காரம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் 7 தத்துவம் வந்துடும். அப்புறம் 16 தத்துவம் விகாரம்னு வந்துடும். வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைந்து பஞ்ச மகாபூதங்கள், ஞானேந்திரிய 5, கர்மேந்திரிய 5, மொத்தம் 5 5 5 15. அதுக்கப்புறம் ஒரு மனசு சொன்னீங்கன்னா 16 தத்துவம் ஆயிடும். 16 7 வந்து பாத்தீங்கன்னா 23 தத்துவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை பத்தி உபாசனை பண்றது. பஞ்சபூதங்களை மட்டும் பர்டிகுலரா உபாசனை பண்றது. இப்ப பஞ்சபூத ஸ்தலங்கள்னு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களை உபாசிக்கிறதுக்காக பஞ்சபூத ஸ்தலங்கள்னு வச்சிருக்கோம். பஞ்சபூத ஸ்தலங்கள்னு பிரதானமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிதம்பரம், திருவண்ணாமலை, காளஹஸ்தி இதெல்லாம் சொல்றோம். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கும். நீங்க திருநெல்வேலியில போனீங்க அப்படின்னா அங்க பஞ்சபூத ஸ்தலங்கள் தனியா இருக்கும். கன்னியாகுமரியில பஞ்சபூத ஸ்தலங்கள் தனியா இருக்கும். திருநெல்வேலி இந்த தென்காசி பக்கம் போயிட்டீங்கன்னா ஒரு பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்லுவாங்க. கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கும். ஆந்திராவுக்கு போனீங்கன்னா ஒரு பஞ்சபூத ஸ்தலம் இருக்கும். ரிஷிகேஷ் ஹரித்வார் பக்கம் போனீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கும். மகாராஷ்டிரால பஞ்சபூத ஸ்தலங்கள்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அங்கங்க நான் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க மட்டுமானா, இல்ல இல்ல. ஏன் அப்படின்னா அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க பஞ்சபூதங்களை உபாசிக்கிறதுக்காக பஞ்சபூத ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும். காமனா இருக்கிறது தத்துவம் இருக்கும். அதே மாதிரி காமனா வந்து பாத்தீங்கன்னா ஷட்சக்கரங்களை வந்து பாத்தீங்கன்னா 6 சக்கரங்களை குண்டலி சக்கரத்தை தியானம் பண்றது இருக்கு. இதுலயும் குண்டலி சக்கரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வைதிகம் தாந்திரிகம்னு 2ஆ இருக்கு. வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவதைகளை பிரதானமா வச்சிருக்கோம். தாந்திரிகத்துல என்ன இருக்கும் அப்படின்னா கிரியாவை பிரதானமா வச்சிருக்கோம். இப்ப நான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்க குண்டலி யோகம்ன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா வெறும் தாந்திரிக பிரதானமா கிரியா பிரதானமா இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவித்யாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குண்டலியோட உபாசனை தான் ஸ்ரீவித்யா. அந்த குண்டலினியை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறது வந்து வைதிகத்துல ஸ்ரீவித்யாவா தேவதா பிரதானமா வச்சு உபாசிக்கிறது. இந்த 2 வேறுபாடு இருக்கு. பஞ்சபூத்தங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா தேவதைய உபாசனை பிரதானமா இருக்கு, இல்லைன்னா பஞ்சபூத்தங்களை மட்டுமே பிரதானமா உபாசிக்கிற மெத்தட் இருக்கு. பஞ்சபூத்தங்களை மட்டும் பிரதானமா வச்சிங்க அப்படின்னா அது அவைதிகமாயிடும். அதே நேரத்துல தேவதையை கொண்டு வந்துட்டீங்கன்னா பஞ்சபூத்த ஸ்தலங்களையும் சிவனையோ எல்லா இடத்துலையும் பஞ்சபூத்த ஸ்தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும், நான் டிராவல் பண்ண வரைக்கும் எல்லா இடத்துலையும் மகாராஷ்டிரால இருந்து ஹிமாச்சல்ல இருந்து பீகார்ல இருந்து எல்லா இடத்துலையும் பஞ்சபூத ஸ்தலங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு தான் பஞ்சபூத ஸ்தலங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அதெல்லாம் தேவதையை நினைச்சிருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களையும் தனித்தனியா உபாசிக்கிற மெத்தட் இருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா உபாசனையில வைதிகம் தாந்திரிகம் 2ஆ பிரிச்சுக்கணும். தாந்திரிகம் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா தாந்திரிகம் கிரியா பிரதானமா இருக்க முடிய தேவதா பிரதானமா இருக்காது. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கபில முனிவர் வந்து பாத்தீங்கன்னா வைதிக பிரதானமா கிருஷ்ணனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாராயணனை விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ற மெத்தட் தான் சொல்லிட்டு இருக்காரு. இதுல ஒவ்வொரு அங்கங்களா வந்து பார்த்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா புருவத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கோம்.
புருவத்துல வந்து பாத்தீங்கன்னா உல்லசத் ப்ரூ அப்படின்னு லாஸ்ட் 30வது ஸ்லோகத்துல லாஸ்ட் உல்லசத் ப்ரூ தியாயேன் மனோமயம் அதந்திரித உல்லசத் ப்ரூ அப்படின்னு முடிச்சிருக்கு. புருவத்தை வந்து தியானம் பண்றது முடிச்சிருக்கு. 31வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டத்துல ஆரம்பிக்குது. தஸ்யாவலோகமதிகம் கிருபயாதி கோர தாபத்ரயோபசமனாய நிஸ்ருஷ்டமக்ஷணோஹ அக்ஷ்ணோஹ ஸ்னிக்த ஸ்மித ஸ்னிக்த ஸ்மிதானுகுணிதம் விபுல பிரசாதம் ஸ்னிக்த ஸ்மிதானுகுணிதம் விபுல பிரசாதம் தியாயேத் சிரம் விபுல பாவனயா குகாயாம் தஸ்யாவலோகமதிகம் கிருபயாதி கோர தாபத்ரயோபசமனாய நிஸ்ருஷ்டமக்ஷ்ணோஹ ஸ்னிக்தஸ்மிதானுகுணிதம் விபுல பிரசாதம் தியாயேத் சிரம் விபுல பாவனயா குகாயாம். தாரணையில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு தஸ்ய அவலோகம் அதிகம். தஸ்ய அவலோகம் அப்படின்னா தஸ்ய பகவதஸ்ய பகவானுடைய ரூபத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விக்கிரகமா வச்சுக்கொள்ள அதிகம் அவலோகம் அதிகம். அவரோட கண்கள் அவலோக்கனம் அப்படின்னா என்னது? கண்களுக்கு பேர் வந்து அவலோக்கம்னு பேரு. அவருடைய கண்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அதிகம் ரொம்ப அதிகமான சமயம் வந்து பாத்தீங்கன்னா தியாயேத் அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப அதிகமான சமயம் பகவானோட கண்களை தியானம் செய்ய வேண்டும். இதுதான் தாற்பயம். இதுக்கு என்ன உபாசனைக்கு என்ன பேர் சுவாமினா வைதிகத்துல இதுக்கு பேர் என்ன பேருனா உபனிஷதங்கள்ல முக்கியமான உபாசனையா வச்சிருக்கோம். தக்ஷிணி அக்ஷ புருஷ உபாசனை அப்படின்னு பேர். கண்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்ல வந்து நான் கொஞ்ச நாள் மார்க்கெட்டிங்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து சொல்றது என்னன்னா ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படின்னு ஒரு முக்கியமான சொல்லுவோம். ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணவே தெரியாது. உங்களை கட்டி போடுறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்களோட கண்களை வந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியாது. நாங்க முக்கியமா வந்து ஸ்திரீகளை வந்து பார்த்திருக்கேன். ஸ்திரீகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்களோட கண்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களால வேற எங்கேயுமே நகர முடியாது. குழந்தைங்களை கண்ணோட கண்ணை பார்க்க ஆரம்பிச்சுன்னா நகர முடியாது. இந்த குரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோட கண் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாங்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடும் ரொம்ப. இந்த கண்களோட கண்கள் பார்க்கறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஊடுருவி ஹிருதயத்து வரைக்கும் நமக்கு போறதுக்கான சாமர்த்தியம் ஐ டு ஐ கான்டாக்ட்ல தான் கிடைக்கும். அப்ப எதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரனோட அனுகிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வாங்கணும் அப்படின்னா 3 பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. ஹிருதயத்தை வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றது, டைரக்டா ஹிருதயத்தையே பண்றது முடியாது. என்ன ஹிருதயத்தை பண்ண முடியாது. அப்ப அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கண்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு. கண்கள் மூலமா ஹிருதயத்துக்கு போறது. உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனையில காயத்ரி உபாசனையில முக்கியமான உபாசனையை அப்படிதான் வச்சிருக்கு. வெளியில இருக்க சூரியனை வந்து கண்கள்ல கொண்டு வந்துடணும். கண்கள்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிருதயத்துக்கு போகணும். ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பிராணனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணணும். அப்போ சூரியன் மேல வெளியில அந்த சூரியன் தான் கண்களா இருக்கார். அந்த கண்களுக்குள்ளார வந்து ஆழ்ந்து போனீங்க அப்படின்னா ஹிருதயத்துக்கு போவீங்க. ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அங்குஷ்ட மாத்திர புருஷகன் சொல்லக்கூடிய அந்த பிராண தத்துவத்தை ஈஸ்வர தத்துவத்தை மெடிடேட் பண்ணணும். அப்ப அதனால முதல் என்ட்ரி கேட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்கள் மூலமா உள்ள போறது. அதனால தஸ்ய அவலோகம் அதிகம். அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அதிகமான சமயம். நான் சொன்னேன்ல முதல்ல பாதார விந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணி நம்ம பாப்பங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கணும் சொல்லியிருக்கோம்ல. சுவாமியோட பாதார விந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண தண்ணி தான் சிவபெருமான் தலையில கங்கையா வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணிட்டு இருக்காருன்னு முன்னாடி ஸ்லோகங்கள்ல பார்த்துட்டோம். அப்போ பாதார விந்தம் வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் பண்ணக்கூடியது. அந்த பியூரிபிகேஷன் நடந்ததுக்கு பிறகு கண்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உள்ள போகணும். உள்ள போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமான நேரம் கண்களை பார்க்கிறது. அது என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருப்பையா அதிகோர தாபத்திரய உபசமனாய
அவருடைய கிருபா வந்து பாத்தீங்கன்னா கண்கள் மூலம் மட்டும்தான் அனுகிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியும். அந்த கிருபா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வரும்? கண்களோட பார்வையில இருந்து வரும். அந்த கிருப்பையா அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகோரன ரொம்ப கோரமான தாபத்திரைய உபசமனாய ஒரு பையன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா காசால இருக்கிற பையனோட வீடியோ பார்த்து அவன் சொல்றான், எல்லாம் யுத்தத்தெல்லாம் விட்டுருங்கப்பா, எப்போ வண்டி வரும்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வண்டியில வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு வருவார், ஒரு லாரி வரும், அந்த லாரிக்காக வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் சண்டை போட்டு பாத்திரத்தை வச்சு தூக்கிட்டு நிற்கிறான். எத்தனை பேர் லட்சாதிபதியா இருந்தா, எத்தனை பேர் கோட்டீஸ்வரனா இருந்தா அப்படின்னு தெரியாது. ஏன்னா பெரிய பெரிய மாலு எல்லாம் உடஞ்சு போச்சு, எல்லாம் மொத்தமே தெருவுக்கு வந்தாச்சு. எத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிசின் கிடைக்க மாட்டேங்குது, பெயின் கில்லரே இல்லையா, பெயின் கில்லரே கிடைக்கலையா. அப்ப பெயின் கில்லர் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரணமா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பெட்ல கிடக்குறான்னு தெரியல. ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்ச்சுரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு, பாடியை என்ன பண்றதுன்னு தெரியல, மொத்தமா போட்டு நாங்க புதைச்சுக்கிட்டு இருக்கோம், பாடி புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளட் பேங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட் பேங்கே இல்லாம போச்சு. பெயின் கில்லர் இல்லை, நான் டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்டரே கம்மி, அவனுக்கு ஃபேமிலி என்ன ஆச்சுன்னு தெரியல, நர்ஸுங்களுக்குலாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல, அவங்கெல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பெட் இல்லை. அப்ப எல்லாம் நிமிஷ நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தலைகீழ போச்சு. அதான் போச்சு, ஒரே ஒரு பாம்பு போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, லைஃப் டோட்டலா சேஞ்ச். பசி யோசிச்சு பாருங்க, பசிக்கு வந்து நம்ம ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் வேஸ்ட் ஆகுதுன்னு தூக்கி போடுறேன். ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கிடைக்காம அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான், பசிக்குது, வயிற்ற வச்சு காட்டுற கையை காட்டுறேன், வயிறு ரொம்ப பசிக்குது. அடுத்த வேன் வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் தான் வரும். மறுநாள் வரும்போது அந்த வேன்ல ஃபுட்டு எவ்வளவு தூரம் கிடைக்கும்னு தெரியாது. எவ்வளவு போறோம் இல்லை, ரொம்ப மோசமானது இல்லை. இப்ப நம்ம எத்தனை வாட்டி பிறந்தோன்னு தெரியல, எத்தனை வாட்டி யுத்த காலத்துல இருந்தோன்னு தெரியல, ஸ்ரீலங்கால எத்தனை வாட்டி பிறந்தோன்னு தெரியல, ஒவ்வொரு இடத்துலயும் காசால எத்தனை வாட்டி, எல்லாம் டாக்டா யதாபூர்வ மக்கள் பெயர்த்துதானே. இதே சிருஷ்டி தான் முன்னாடி இருந்திருக்கும், இதே மாதிரிதான் யுத்த காலத்துல ஒவ்வொன்றும் நடந்திருக்கும், மறந்துட்டோம் நம்ம எல்லாம். அப்போ ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஒரே ஒரு பாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு நம்ம இப்ப சௌக்கியமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு நாள் தெரியாது இல்ல. இப்ப வார் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இந்தியாவையும் உள்ளுக்குள்ளார தேர்ட் வேர்ல்டு வார்ல உள்ள வந்துருச்சு அப்படின்னா, சென்னையில ஒரு பாம்பு போட்டு கோயம்புத்தூர்ல ஒரு பாம்பு போட்டோன்னா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. 2 பாம்பு போட்டேன் அப்படின்னா நம்ம எதை செக்யூரிட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஏடிஎம் எல்லாம் மூடிடுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்து முடிஞ்சிடும், பணம் எடுக்க முடியாது. பணத்தை கையில வச்சிருந்தாலும் கடைகளே இருக்காது, கடைகள்லாம் பாம்பு போட்டு அழிச்சிருவான், கடைகளே இருக்காது, வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது, மெடிக்கல் ஸ்டோர் எதுவுமே இருக்காது, டாக்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம நிலைமை என்ன ஆகிடும்? ஒரே நிமிஷம் எல்லாம் தலைகளை மாறி போயிடும். எப்ப எவன் பாம்பு அழுத்துவானே தெரியாது, ஒவ்வொரு பாம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாபத்திரயம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகோர, ரொம்ப கோரமா இருக்கு. நான் சொன்னேன்ல பகவானோட கடவா பல்லு, நம்ம மத்த பல்லுலாம் என்னது, இந்த இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம் சுவாமியோட மத்த பல்லுல தான் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். உறவுகள் நிறைய காம குரோதம் லோப மோகத்துல மாட்டிக்கிட்டு சின்னதா சுவாமி கடிச்சு விடுறாரு, அப்பப்ப டெய்லி பெயினோட இருக்கும். இந்த பாம்புலாம் போட்டாச்சுன்னா என்ன ஆயிடும், யம தர்மராஜா கடவா பல்ல வந்து கோரப்பல்ல கடிச்சு துப்புற மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இந்த மூணுத்திலையும் தாபத்திரைய, அதிகோர தாபத்திரயத்தை உபசமம் பண்றதுக்கு, நாசம் பண்றதுக்கு, சுவாமி எனக்கு ஆத்தியாத்மிகத்துல துக்கம் வேணாம், ஆதி பௌதிகத்துல துக்கம் வேணாம், ஆதி தெய்வீகத்திலையும் ஆதி பௌதிகத்திலையும் ஆத்தியாத்மிகத்திலையும் எனக்கு துக்கம் வேணாம் சுவாமி, எப்படியாவது என்னை காப்பாத்தி விட்டுரு சாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமியோட கண்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், தியானிக்க வேண்டும். உபசமனம் ஆகிறதுக்காக, தாபத்திரயம் நாசமாகிறதுக்காக. அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா நிஸ்ருஷ்டம் அக்ஷனோகோ. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிஸ்ருஷ்டம் அக்ஷனோகோன்றதுக்கு அர்த்தம், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புன்னகை, அந்த நம்ம கண்ணிலேயே ஒரு ஒரு நல்ல அனுகிரகம், கண்ணுல இருந்தே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுகிரகம். சுவாமியோட சிரிச்ச கண்கள் சிரிக்குது சுவாமிக்கு, அதுல இருந்து கிருபா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வலிதான். அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிஸ்ருஷ்டம் அக்ஷனோகோ, அதுல இருந்து கிருப்பையானது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வலிதான். அது வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சுவாமியோட கண்களையே பார்த்து தியானம் செய்யட்டும். சரி, அந்த கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்னிக்த
ஸ்மிதானு குணிதம். ஸ்னிக்தன்றதுக்கு அர்த்தம் அன்புன்னு அர்த்தம். ஸ்னேகபாவம் இருக்குல்ல, அதுக்கு பேர் ஸ்னிக்தன்னு பேர், ஸ்னேகபாவம். நல்ல ஸ்னேகபாவத்தோட சுவாமியோட கண்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்னேகபாவம். நான் தான் சொல்லுவேன், நான் இப்போ ஒரு சிலை பண்றதுக்காக கொடுத்தேன். அதை பார்த்தீங்கன்னா சிலையெல்லாம் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போலாம் முன்னாடி காலத்துல நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை வச்சு கோடு கோடா போட்டு விட்டுறாங்க. ட்ரில்லிங் மிஷின் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன பிட்டை வச்சு அப்படியே ரேகை மாதிரி போட்டுடுறாங்க கண்கள்லாம். கண்கள் அப்படி போடக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மேல் கண்கள் கரெக்டாக இமை வந்து பாதி மூடி இருக்கணும். அந்த பாதி மூடில இருந்து கண்கள் திறந்துருக்கணும். அந்த கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரையாம ஹோல்ஸே போட்டிருப்பாங்க. நம்ம பார்க்கறதுக்கு வந்து தெரியவே தெரியாது அது ஹோல்ஸ் போட்டிருக்காங்கன்னே தெரியாது. நல்ல கண்கள் முட்டிக்கிட்டு அப்படியே வெளில தத்ரூபமாக இருக்கணும். பார்க்கும் போதே அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒயிட் டாட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கணுன்றதுல இருக்க ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து தெரியும். எந்த இடத்துல அந்த டாட் வச்சா அது சிரிக்குமா, அது அழுவுமா, சோகத்தில் இருக்குமா, இல்லை காதலில் இருக்குமா, கோபத்தில் இருக்குமா, உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் ரொம்ப பகவானோட கண்களை போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு அது தெரியறதே இல்லை. பழைய மூத்தம் பண்ணுறவங்களெல்லாம் நல்லா தாற்பயத்தோட பண்ணுறாங்க. அப்போ அந்த கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமியோட கண்கள் ஸ்னிக்த அப்படின்னா ரொம்ப புன்னகையோட, ரொம்ப அன்போட. ஸ்மிதானு குணிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மித அப்படின்றதுக்கு அர்த்தம் அப்படியே ஸ்மைல் பண்றதுக்கு பேர். அந்த கண்கள்லயே சிரிக்கிறது நம்ம சொல்லுவோம். அந்த கண்கள் பார்த்தாலே சிரிக்கிறது. கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபமா இல்லை, கண்கள் வந்து மகிழ்ச்சியினால அன்போட வந்து பாத்தீங்கன்னா குணித்தம் அப்படின்னா அப்படியே அந்த அன்பும் புன்சிரிப்பும் வந்து பாத்தீங்கன்னா குணித்தம்ன்றதுக்கு அர்த்தம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பெருகி வலியுதான், அப்படியே கீழே டிராப் ஆயிட்டு இருக்கான். எத்தனை பேர் பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த கண்கள் மூலமா பாஸ் பண்ற அனுகிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த கண்கள் சிரிக்குது அப்படியே. கிருஷ்ண ரூபத்துல இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் முருகரும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஆனந்தமா இருப்பாங்க. பார்க்க ஏன் அவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னா, நீங்க இவற்றை பார்க்கறதுலாம் விஷ்ணு பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் குருநாதர் ஆச்சு. அவர் கொஞ்சம் ஹார்டாக தான் இருப்பார். அவர் சிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, சிரிச்சாலும் இருக்கு. இருந்தாலும் முருகர்கிட்ட இருக்க சிரிப்பும் கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் போது இருக்க சிரிப்பும் இருக்கு பாருங்க. அப்படியே நம்ம வந்து அப்படியே அந்த சிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் அப்படியே இதாக இருக்கும். குருநாதருக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் இங்க பாக்குறேன் வடவீதி சுப்பிரமணியர் கோயில் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா குச்சி வச்சுட்டு 4 அடி போட்டுருவாரு. இந்த குழந்தையா இருக்கும்போது ரொம்ப ஸ்நேகம் இருக்கும். முருகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையா இருக்கும்போது கண்கள் எப்படி இருந்துருங்களா, முருகரோட கண்கள் அப்படி ஆனந்தமா இருக்கும். பழனிலாம் போயிடாதீங்க. பழனியில போனா விரக்தனா இருப்பாரு. தண்டாயுத பணியா நின்றுக்கிட்டு கௌபீனத்தை கட்டிக்கிட்டு அதுல வெறும் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் மட்டும்தான் இருக்கும், ஆனந்தம் இருக்கும் அங்க. ஆனா குழந்தையா இருக்கும் போது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அது. அதே மாதிரி இந்த கிருஷ்ணரோட ரூபம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மகாவிஷ்ணுவோட ரூபம் அன்பு பெருக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புன்சிரிப்போட கண்கள் சிரிக்குதான். கண்கள் சிரிச்சு அன்புனால அப்படியே பெருகி வலியுதான் அது. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா விபுல பிரசாதம். அது எப்படிப்பட்ட பிரசாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருகி வலிகிற பிரசாதம் அது. அப்ப அந்த கண்களை என்ன பண்ணணும்னா நல்ல போட்டோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கண்களை வந்து தாரணை பண்ண. முக்கியமானது கண்கள். அந்த தாரணை வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட வேண்டும். அதை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த கிருப்பை கிடைக்க 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 நம்மளுடைய தாப்பத்திரயம்னு சொல்லக்கூடியது என்னாகும்? உபசமத்தை அடையும். அது மட்டும் இல்ல, தியாயேத்து சிரம். அதை என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா தியாயேத்து சிரம். நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய அந்த கண்களை வந்து பாத்தீங்கன்னா தியாயேத்து சிரம் விபுல பாவனையா. விபுலம்ன்றதுக்கு அர்த்தம் சுத்தம்னு அர்த்தம். ரொம்ப சுத்த பாவனையில. சுத்த பாவனைனா திரும்ப இன்னைக்கு காலையில கூட நான் உங்களுக்கு பாடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா. பிசினஸ் இல்ல, பிசினஸ் பண்றவங்களும் ஓகே தான், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சிறந்தவர்கள் தான் அப்படின்னு பக்தி இதுல வந்து கீதால சொல்லும் போது சொல்றார். தே உதாராகன்றார். ஆர்த்த பக்தி பண்ணினாலும், அர்த்தார்த்தி பக்தி பண்ணினாலும், ஜிக்யாசு பக்தி பண்ணினாலும், ஞானியோட பக்தியா இருந்தாலும் இந்த 4 பேருமே உதாராக மேலானவர்கள் தான். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க கேட்டகரி மாறுது அப்படின்னா ஜிக்யாசுல இருந்து தான் கேட்டகரி மாறுது. ஆர்த்த பக்தனும் இருந்தா அப்படின்னா ஐயோ சாமி என்ன கொள்றாங்களே காப்பாத்துன்னு கத்துறான்.
அர்த்தார்த்தி பக்தியும் வந்து நான் முடிய கொடுக்குறேன், இன்னைக்கு எனக்கு ஏதாவது வேற ஏதாவது கொடு அப்படின்னு முடிய கொடுத்துட்டு என்ன என்ன இது பார்க்கலாம், முடிய கொடுத்துட்டு திரும்ப வளர்ந்துரும்ல. ஏன் கையை கொடுன்னு பார்க்கலாம், உன் காலை கொடுத்தேன் சாமிக்காக, நான் என் கையை கொடுக்குறேன், காலை கொடுக்குறேன், என் கண்ணை கொடுக்குறேன், கண்ணப்ப நான் நறுமணி என் கண்ணை கொடுக்குறேன். வளராது இல்ல, பயம். மசுறு தான் வெட்ட வெட்ட வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். உரம் போடாமே வளர்ந்துக்கிட்டு இருக்கு நல்லா, ஃபெர்டிலைசர் எதுவும் தேவையில்லை. அதுல ஒருத்தர் என்னோட சிஷ்யர் ஒருத்தர் வந்தாரு, வந்து சாமி நான் வந்து முடி காணிக்க குடிக்க போறேன். ஆமா, முடி காணிக்க கொடுக்கறதுக்கு முடியே இல்லை, அப்புறம் எங்க கொடுப்பீங்க, வழுக்கை ஆகி போச்சு, ஏன்னா ஹெல்மெட் மாதிரி இருக்கு தலை, கொஞ்சோண்டு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு முடி இருக்கு. நான் சொன்னேன், இதை கொடுக்கறதுக்கு நீ திருப்பதி போகணுமா, இங்கேயே கையில பிச்சு தூக்கி போட்டுடலாம்ல அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு என்ன தைரியம் அப்படின்னா, திரும்ப முடி வளர்ந்துருன்ற தைரியத்துல நம்ம முடியை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா லாபம் எதிர்பார்க்கறது என்னது, பெரிய பெரிய லாபங்களை வந்து பாத்தீங்கன்னா சாமிகிட்ட வந்து பாக்குறது என்ன ஒரு ஏமாத்து இல்லை, சாமிகிட்ட சாமியை ஏமாத்துறோம் பாருங்களேன், என்ன ஏமாத்துறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஆர்த்த பக்தியும் அர்த்தார்த்தி பக்தியும் என்னன்னு கேட்டீங்கன்னா லௌகிகமானது ஆயிடுது. எப்ப நீங்க ஜிக்ஞாசு பக்திக்கு வரீங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி வந்து சுத்தமானதா இருக்கு. விபுல பிரசாதம் எப்ப கிடைக்கும், சுத்தமான பிரசாதம் பகவான்கிட்ட எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நீங்க சுத்தமான மனசோட எந்த ஒரு பிசினஸும் பண்ணாம ஆர்த்த பக்தியும் அர்த்தார்த்தி பக்தியும் இல்லாம இருந்துகிட்டு நல்ல அன்போட பாவனையோட, பக்தி பாவனைன்றதுக்கு அர்த்தமே அன்பு தானே, அந்த பக்தி பாவனையோட இருந்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவனையா குஹாயாம்னு என்ன அர்த்தம், ஹிருதய குகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற ஹிருதய குகையில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அந்த சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா தியாயேத்து சிரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் அப்படின்னு அர்த்தம். நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா தியானிக்கப்பட வேண்டும். அப்ப ரெண்டு விஷயம் இங்க சொல்லியிருக்கு. முதல் லைன்ல சொல்லும் போது கஸ்ய அவலோகம் அதிகம்னு சொல்லியிருக்கு. கஸ்ய அவலோகம் அதிகம்னு என்ன அர்த்தம், உடம்புல நிறைய பார்ட் இருந்தாலும் நீங்க அவருடைய கண்களை தான் அதிகமா தியானம் பண்ணணும். அதே நேரத்துல நீண்ட காலம் பண்ணணும் அப்படின்னாலும் கூட எதை நீண்ட காலம் பண்ணணும், சுவாமியோட கண்களை தான் நீண்ட காலம் பண்ணணும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 32வது ஸ்லோகம். சரி, அதுக்கு அடுத்தது என்ன வந்துருது, ஹாசம் ஹரேர் அவனதாகில லோக தீவிர சோகாஸ்ரு சாகர விஷோஷண மத்யுதாரம் சம்மோகனாய ரச்சிதம் நிஜமாயயாஸ்ய ப்ரூமண்டலம் முனிகிருதே மகரத்வஜஸ்ய ஹாசம் வரேர் அவனதாகில லோக தீவிர சோகாஸ்ரு சாகர விஷோஷண மத்யுதாரம் சம்மோகனாய ருச்சிதம் நிஜமாயயாஸ்ய ப்ரூமண்டலம் முனிகிருதே மகரத்வஜஸ்ய. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமியோட மந்தஹாசம், ரெண்டு ஹாசம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மந்தஹாசம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், நல்லா விரிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகசிதம் அப்படின்னு அடுத்ததுல சொல்றார். பிரகாசம், மந்தஹாசம் பிரகாசம் அப்படின்னு ரெண்டு சிரிப்புல ரெண்டு இது. ராமர்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா, கிருஷ்ணன்ட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா லீலா பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கல்லூலி மங்கம் அப்படியே சிரிக்கிற சிரிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நயவஞ்சகம். என்ன கேம் இல்ல, கிருஷ்ணன்ட்ட இருந்த கேம் எல்லாம் வேற உலகத்துல யார்ட்டையுமே இருந்திருக்காரு. ராமரோட சிரிப்புக்கும் கிருஷ்ணனோட சிரிப்புக்கும் இருக்கிற வித்தியாசம் பாருங்களேன். ராமர் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ரொம்ப ஜென்டில்மேன்ல, மரியாதா புருஷன், ரொம்ப மரியாதையோட அந்த எல்லையில இருந்து தாண்டாம எந்த ஒரு பாலிடிக்ஸ் இல்லாம. இந்த கிருஷ்ணனோட சிரிப்புல ஒரே பாலிடிக்ஸ், மோகம் மோகம் மோகம். அந்த மந்தகாசம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மந்தகாசம் எப்படி, முதல்ல மந்தகாசம்
அடுத்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்துல சொல்றது 33ல வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம். பிரகாசம்னா என்ன அர்த்தம்? அஹஹஹான்னு சிரிக்கிறது. ரொம்ப விரிச்சு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம் மலர்ந்து போய் ஒருத்தர் சிரிச்சா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம்னு பேர். முதல்ல மந்தஹாசத்தை வர்ணனை பண்ணுது. ஹாசம் ஹரேஹே, ஹரேஹே ஹாசம். பகவானோட ஹாசம் எப்படி இருக்கு அப்படின்னு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரேஹே ஹாசம், பகவானோட ஹாசம் அவனத அகில லோக தீவிர. சொல்லுது என்னன்னு கேட்டா, அவனத அப்படின்னா வேற புகலிடம் இல்லாத, வேற ஆசிரியம் இல்லாததுக்கு பேர் அவனதன்னு பேர். யாரும் இல்லை, கத்தியே இல்லை சாமி, ஒன்ன விட்டா எனக்கு கத்தியே இல்லை சாமி நம்ம சொல்றோம்ல. அப்ப யாருக்கெல்லாம் கதி இல்லையோ, வேற யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சாமி அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ, அப்படிப்பட்ட அவனத அகில லோக, இந்த உலகத்துல யாரு வேணா இருக்கட்டும், கதி இல்லாம வேற ஆசிரியம் இல்லாம புகலிடம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த எல்லாத்துடைய இந்த அகில லோகத்தோட தீவிர சோக, ஒவ்வொருத்தருக்கும் தீவிர சோகம் இருக்குல்ல. காசால பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. அம்மா அப்பா எங்க போனாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் செத்து போனாங்க, என்ன இருக்காங்களா, பொழைச்சு கிடக்குறாங்களா, ஒன்றும் தெரியல. எல்லாம் எங்கெங்கயோ போச்சு. இப்ப ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்குது, எங்க போனாங்க ஒன்றும் தெரியல. குழந்தைங்க எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சாச்சு. ஏகப்பட்ட குழந்தைங்கள் காசால அனாதையா இருக்கான், அப்பா அம்மா தெரியல. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு சாப்பிட தெரியாது, எதுவும் பண்ணிக்கிறது தெரியாது, தனக்கு தானா எதுவும் பண்ணிக்க தெரியாது. ஃபுட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. ஐயோ பாவம், பாப்போம். இந்த அகில உலகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தீவிர சோகம், எல்லாத்துக்கும் சோகம் இருக்கு. நம்ம உட்காந்து அழகா வேதாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஜி. யோசிச்சு பாருங்க, நமக்கு எப்படி யோசிச்சு பார்த்தா தெரியுமா? ஒரு லைட்டா கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. காசால வந்து நம்ம இருக்கிற மாதிரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன சோகம் இல்லை. சுத்தி 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 எங்க பார்த்தாலும் மனுஷ உடம்பு கிடந்துச்சுன்னா, அப்பா அம்மாவை விட்டுட்டு குழந்தைங்க எல்லாம் கதறிக்கிட்டு இருந்துச்சுன்னா, இது எல்லாம் எதுவும் புகலிடமே இல்லை. எங்க போகுங்க எல்லாம்? காசா விட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு எல்லைக்கு மேல வந்து போக்குறதுக்கு இடமே இல்லையே. எப்படி போறது? கடல்ல தான் குதிக்க முடியும், எங்கேயும் போக முடியாது. அப்ப புகலிடமே இல்லாத ஆட்களா நமக்கும் அது மாதிரி சம்பவிக்கும். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் சம்பவிக்கும். எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு, புகலிடம் இல்லாத அளவுக்கு ஒரு சோகம், தீவிர சோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் சாமி? அஸ்ரு சாகர. வேற ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் 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 காஞ்சி போற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், வலி வேதனை தீவிர சோகம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கண்கள் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ரு சாகர. நல்ல கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் வந்து சாகர மாதிரி தேங்கி நிக்குது. அது தேஞ்சே போக மாட்டேங்குது, வந்துகிட்டே இருக்கு. சோகத்தினால கண்கள் நிக்க மாட்டேங்குது, அது பாட்டுக்கு கண்கள் கண்ணீரை சுரந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா விசோஷனம், சோஷனம் பண்றது அப்படின்னா உலர்த்துதல்னு அர்த்தம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா உலர்த்துதல் நடக்கும் அப்படின்னா, அந்த சுவாமியோட ஹாசம் இருக்கே, மந்தஹாசம், அந்த மந்தஹாசத்தை பார்த்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன். அம்மாவோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், யூரோப்ல ஏதோ ஒரு இதுல அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், எல்லாம் ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெர்மன் நாடா இருக்கும் நினைக்கிறேன். இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன குட்டி பையனை அம்மா வந்து என்ன பண்றாங்க, ஒரு கயிறு மாதிரி ஒண்ணு இழைச்சி விட்டுருக்காங்க. கையை பிடிச்சு கூப்பிட்டு வரல, ஒரு கயிறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க துணியில இருந்து கட்டி அந்த பையன்கிட்ட விட்டுருக்காங்க. அவனோட துணியில கனெக்ட் ஆயிருக்கு. அம்மா தூரத்துல ஒரு 4 அடி தூரத்துல போயிட்டு இருக்காங்க. இவன் பின்னாடி 4 அடி தூரத்துல அந்த பையன் இந்த நாய்க்குட்டி மாதிரி வந்து அந்த அந்த கையில பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு ஃப்ரீயா வரான். ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறினாங்க பாருங்க. ஏறினோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு அவன் ரொம்ப லைவா இருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் வந்து ட்ரெயின்ல ஏறின மாத்திரம் ட்ரெயின்ல எல்லாம் இந்த ஜெர்மன்காரங்களாம் சிரிக்கவே மாட்டாங்க தெரியுங்களா அவங்களுக்கு. ஸ்காண்டினேவியன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உருன்னு இருப்பான், ஒராங்கோட்டானு குரங்கு மாதிரியே. எல்லாம் உருன்னு உட்காந்துருக்கான் சீரியஸா. வந்து அந்த ட்ரெயின்ல சீரியஸா உட்காந்துருக்காங்க எல்லாம். ஒருத்தன் புக்கு பிடிச்சிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை நோண்டிட்டு இருக்கான், ஒருத்தன் அப்படி யாரையாவது கிடைச்சி சாப்பிடலான்னு இருக்கான். எல்லாம் இந்த குழந்தை மட்டும் ஏறிச்சு பார்த்துங்க. ஏறி பார்த்துட்டு ஹாய் ஹவாரி அப்படின்ட்டு அப்படியே போய் சொல்லி ஒவ்வொருத்தனையே டச் பண்ணிட்டு போகுது. அது சிரிச்ச சிரிப்புல அந்த ட்ரெயின் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அந்த சுச்சுவேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 4 வயசு பையனோட அந்த அந்த சிரிப்பு, மந்தஹாசம் சிரிப்பும் அந்த இதுவும் அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அந்த ட்ரெயினே சந்தோஷமாயிடுச்சுங்க. அந்த பெட்டியை, அந்த சிரிப்புக்கு, ஒரு சின்ன பையனோட சிரிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, பகவானோட சிரிப்பு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க.
ஒரு சின்ன பையனோட சிரிப்பே அந்த சுச்சுவேஷனை கம்ப்ளீட்டா இறுகி போயிருக்கிற ஃப்ரீஸ் ஆயிருக்கிற சுச்சுவேஷனை மாத்துது அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? பகவானோட அந்த புன் சிரிப்பு இருக்கு பாருங்க. உங்களுடைய சோகம், தீவிர சோகத்துல இருந்தீங்களே, கண்கள் நிறைஞ்சு போய் சாகரம் கண்ணீரால நிறைஞ்சு போயிருந்துச்சு, இதை எல்லாத்தையும் அந்த மந்தகாசம் என்ன பண்ணுது? உலர்த்திருது. அந்த சிச்சுவேஷனைய மாத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஆஸ்வாசத்தை கொடுக்கும். அப்படிப்பட்டதா இருக்கக்கூடிய அத்யுதாரம் அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய கண்ணீரை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா துடைத்தெடுக்கக்கூடியதா, உலர்த்தக்கூடியதா இருக்கக்கூடியது அந்த ஹாசம், அந்த ஹாசம். அது மட்டும் இல்ல, அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முனிகிருத்தே மகரத்வஜஸ்ய. முனிகிருத்தே அப்படின்றதுக்கு அர்த்தம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க்கத்துல ஸ்திரீ புருஷன்ற பேதம் எடுக்கவே எடுக்காதீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சில சமயம் வரும், நம்ம எங்கேயாவது எல்லாம் தாண்டி பேசிடுறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு சோகம் வரும். எங்கேயாவது பேசும்போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்னோட பார்வையில என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஜீவன், இவ்வளவுதான் எடுத்துங்க. அதனால சுவாமி வந்து எதையாவது சில சமயம் கொச்சையா பேசிடுறாரு, என்ன இது மாதிரி பேசுறாரு எல்லாம் நீங்க எடுக்காதீங்க, நீங்க எடுக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஜீவன் தான். சட்டையை மட்டும் மாத்தி மாத்தி போட்டிருக்கோம், அவ்வளவுதான், ஒளி வேற எதுவும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா முனிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் புருஷர்களுக்கு என்ன ஆகும்னா, எப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாரத்தை நீங்க தாண்ட ஆரம்பிக்கிறீங்களோ, அகார உக்கார மகார உபாசனை பண்ண போறீங்கல்ல, இந்த மகார உபாசனை பண்ணும் போது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வான் பண்றாங்க. அகாரம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருக்கிற அப்டக்கிள்ஸ் எல்லாமே போயிடும். ஈஸ்வரனோட இந்த தியானம், ரூப தியானம் பண்றீங்கல்ல, இதை பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இப்ப நம்ம சொல்ற ரூப தியானத்தை உட்கார்ந்துக்கிட்டு அரை மணி நேரம் நித்தியமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ, தாரண தியானம் பண்றீங்களோ, உங்களோட டோட்டல் சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி மாற ஆரம்பிச்சோம். இதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை வந்து பாத்தீங்கன்னா உக்கார உபாசனை, பிராண உபாசனை ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, மனசை வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, சூக்ஷ்மத்துல உக்காரத்தை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இச்சை உண்டாயிட்டே போகும். திரும்ப 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 அந்த ஓங்காரத்தோட உக்கார உபாசனை பண்ண பண்ண ஞான சந்தத்தையும் வர்த்தயத்தை, அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஞானத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மனநம் வரைக்கும் உங்களை நல்லா கொண்டு போகும், நல்லா விசாரம் பண்ற சாமர்த்தியம் கிடைக்கும். வெளியில அகாரம் பண்ணதுனால என்ன பண்ணும்? ஆம்பியன்ஸ் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் உக்காரம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை நல்லா டீப்பா அனலைஸ் பண்றதுக்கும் விவேகம் பண்றதுக்கான சாமர்த்தியத்தை கொடுத்துரும். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. வெளியில இருக்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம், அதே நேரத்துல உள்ள இருக்க ப்ராப்ளத்தையும் உக்கார உபாசனையெல்லாம் சால்வ் பண்றோம். மகாரம் பண்ணும்போது என்ன சுவாமி வரும் அப்படின்னா, மகாரத்துல 2 அப்டக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. முதல் அப்டக்கிள் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாரம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தோட அவஸ்தை, காரண அவஸ்தா. நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கோம்ல, அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உபாசகனுக்கு வந்து உக்கார உபாசனை போய் மகாரத்துக்கு போகும்போது ஈஸ்வர தத்துவத்தை அடையிறது. அந்த ஈஸ்வர தத்துவத்தை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? அவ்யாக்கிருத்தம், மாயோட சேர்ந்து இருக்கார், தூக்க அவஸ்தை. அதை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு முதல் ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கம் தூக்கம் தூக்கமா வரும். ஒண்ணு. 2வது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது காமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான காம எழுச்சி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் மனசுக்குள்ள. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாகும், ஐயோ என்னது என் மனசுக்குள்ளார இவ்வளோ விஷயங்கள், காமம் வந்து ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஸ்டிங்க்ட் நம்ம சொல்றது இந்த காமம். இந்த தூக்கத்தோட இணைஞ்சல், தூக்கத்துல என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அதே ஆனந்தம் காமத்திலையும் உண்டாகும். இந்த 2 விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தாண்டணும். அப்ப முனிவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, நீங்க புராணம் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, தபஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னா வேற ஏதாவது கொண்டு வந்தா பரவாயில்ல, எதுக்கு திலோத்தமையும் ஊர்வசியும் வந்து டான்ஸ் ஆட விடணும் முன்னாடி? உங்களுக்கு கேள்வி வரணும்ல, இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஊர்வசியும் எதுக்கு ரம்பா ஊர்வசியை போய் டான்ஸ் ஆட விடணும் முன்னாடி? ஒரு முனிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இந்திரிய நிகிரகத்தை பண்ணி கரெக்டா உள்ள போயிருப்பாருல்ல, எல்லாமே யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் அதுதானே போயிருப்பாரு. அப்ப தாரண வரைக்கும் போனவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன, எதை தாண்டணும்? அவ்யாக்கிருத்தத்தை தாண்டணும். அவ்யாக்கிருத்தத்தை தாண்டறதுக்கு முன்னாடி வந்து வேற ஏதாவது விஷயத்தை வைக்காம எதுக்கு வந்து ரம்பா ஊர்வசியை கொண்டு வந்து டான்ஸ் ஆட விட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ளார காமம் வந்து பாத்தீங்கன்னா உத்பவமாகும். ஒண்ணு காமம்,
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லயம். இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். ஆனந்தமய கோஷத்துல லயிச்சு போயிடுவோம், புருஷார்த்தம் விட்டு போயிடும். இல்லைன்னா காமம் எண்ணம் உள்ள வந்துடும், போயிடும். இது யாரு பண்றா அப்படின்னா அந்த சிவபெருமான் தான் இந்த வேலையை பண்ற. யாரு பண்றா? சிவபெருமான். ஏன் அப்படின்னா சுசுப்தியில இருக்கிறது வந்து ருத்ரன். சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க சொல்லியிருக்கு என்னன்னா முனிகிருத்தே மகரத்வஜஸ்ய. முனிகிருத்தே அப்படின்னா முனிவர்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த காம வேகத்தை யாரு உண்டு பண்றா அப்படின்னா மீனத்வஜஸ்ய மகரத்வஜம். மகரத்வஜம் அப்படின்னா மன்மதனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மகரத்வஜகான்னு பேர். மன்மதன் என்ன பண்ணுவான், உள்ளுக்குள்ளார இவனை எப்படியாவது திரும்ப இவன் கொஞ்சம் விட்டா என்ன பண்ணுவான், அவ்யாக்கிருதத்தை தாண்டி என்ன பண்ணுவான், மோட்சத்துக்கு போயிடுவான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 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 பிருத்திவி லோகத்தோட உங்களை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது காமம் மட்டும்தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. பேசிக் இன்ஸ்டிங் எது அப்படின்னா காமம். அதனால என்ன பண்ணுவான், அந்த மன்மதன் வந்து பாத்தீங்கன்னா முனிவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காம உத்பவத்தை உண்டு பண்றான். அப்படி உண்டு பண்ணக்கூடிய அந்த மன்மதனையும் கூட வந்து பாத்தீங்கன்னா மயங்க பண்ணுவது எது அப்படின்னா சுவாமியோட ஹாசம். சுவாமியோட ஹாசம் இருக்கே, மந்தஹாசம், அதை பார்த்துட்டு மன்மதனே வந்து பாத்தீங்கன்னா மயங்கி போயிட்டான். புராணத்துல எல்லாம் கதைகள்லாம் வருது. ஒரு இடம் 2 இடம் இல்ல, நிறைய இடத்துல வருது. மோகினி அவதாரம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது, மோகம் பண்றதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இவரோட சிரிப்பே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா மன்மதனையும் வந்து பாத்தீங்கன்னா மயங்க பண்ணக்கூடியதா இருக்கு. அப்ப மன்மதன முனிவர்களை மயக்கக்கூடியவன் மன்மதன். அந்த மன்மதனையும் மயக்கக்கூடியவரா இருக்கக்கூடிய ஆசத்தை உடையவர் பகவான். அப்படிப்பட்டவரோட ஆசம் சம்மோகனாய ரச்சிதம். அது என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்மோகனாய, எல்லாத்தையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கட்டி போட்டிருக்கு, மோகமடைய பண்ணது. எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனையும் ராமரையும் அழகுல மயங்கி அவங்களோட சிரிப்புல மயங்கி மயங்கி போய் கிடக்குறாங்க. கிருஷ்ணன் சிரிச்சா அப்படின்னா அவ்வளவுதான், இந்த உலகமே சிரிக்கும். முருகன் சிரிச்சாரு அப்படின்னா எல்லாம் சிரிக்கும். இன்னைக்கு ஆரம்பிச்சு நினைக்கிறேன், முருகன் மதுரையில மாநாடு ஏதோ பண்றாங்க போல இருக்கு. எவ்வளவு பேர் வராங்கன்னா அட்ராக்ட் ஆயிருக்காங்க. அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்காக வராங்கன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, கண்ணும் அந்த வாய் சிரிப்பும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டுருக்கு. அவ்வளவு பேர் கட்டி போட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. மயில் வாகன அப்படின்னா மயிலை பார்த்து மயங்கனம் ஏகப்பட்ட பேர் இருக்கான். சேவலை பார்த்து மயங்கனம் எத்தனை பேர் இருக்கான். ஒவ்வொரு அந்த வேலை பார்த்து மயங்கணும், லட்சக்கணக்கான பேர் வேலை பார்த்து மயங்கிட்டான். தலையை பார்த்து மயங்கி இருக்கான், சுருண்ட முடி. இவருக்கும் முருகனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கருளிங்க ஹேர் தான். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த கண்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கிருஷ்ணன் மாதிரியே கண்கள். எத்தனை பேர் மயங்கி கிடக்கிறான்னு தெரியல. அதே மாதிரி அந்த சிரிப்பை பார்த்து எல்லாம் உலகமே மயங்கி கிடக்குது, முருகனோட சிரிப்பை பார்த்து, கிருஷ்ணனோட சிரிப்பை பார்த்து. அது என்ன பண்ணுது அப்படின்னா சம்மோகனாய ரச்சிதம். இந்த உலகமே மயங்கி போறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா பகவான் தன்னுடைய திருமேனிய வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி படைச்சுக்கிட்டார். எதை வச்சுக்கிட்டு படைச்சுக்கிட்டார் அப்படின்னா நிஜமாயா அஸ்ய அஸ்ய பகவதே. இந்த பகவானுடைய மாயை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாயையை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே நிர்மாணம் பண்ணிக்கிட்டார். எப்படி நிர்மாணம் பண்ணிக்கிட்டாருன்னா எந்த மாதிரி ரூபம் எடுத்துக்கிட்டா இந்த உலகம் எல்லாம் மயங்கி போய் கிடக்குமோ அந்த மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துக்கிட்டு, எந்த மாதிரி சிரிப்பு இருந்தா இந்த உலகம் சிரிப்பை பார்த்து மயங்கி கிடக்குமோ அது மாதிரி சிரிப்பை உடைய கண்கள், மூக்கு, இந்த நாக்கு, இந்த உதடு எல்லாத்தையும் உடையதா வந்து பாத்தீங்கன்னா மோகம் பண்ணக்கூடியதா, மயங்கி போற மாதிரி எல்லாத்தையும் மயக்கிற மாதிரியான மயக்கு சிரிப்பு, கள்ளச்சிரிப்பு, ஒரே கள்ளச்சிரிப்பு. சிரிச்சு 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 அவ்வளவுதான். எத்தனை பேர் பிறந்ததுல இருந்து ஆயிடுச்சு. 5125 வருஷம் ஆயிப்போச்சு. 5125 வருஷமா பிறந்ததுல இருந்து எல்லாத்தையும் மயங்கிக்கிட்டே இருக்கான். 16,000 மனைவிகள், 16,000 மனைவி வச்சு பாருங்க. ஒரு ஆளு சமாளிக்கிறதே கஷ்டம். 16,000 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் சிரிச்சு சிரிச்சே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு, மோகம் அடைய பண்ணிருக்காரு. சிரிச்சு சிரிச்சு. எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நான் சொன்னது நந்தகுமார்னு சொன்ன பார்த்தீங்களா, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே, என்னங்க இழிச்சவாய மாதிரியே இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் இழிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையும் மோகம் அடைய பண்ணுவார். சிரிச்சு சிரிச்சு சிரிச்சே எல்லாத்தையும் கவுக்குறது. கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 5125 வருஷமா, இன்னும் எவ்வளவு காலம் போகும்னு தெரியல,
எத்தனை பேர் பாருங்க, இங்க எங்கேயோ இருந்துட்டு இருக்கோம், அவர் எப்போ வாழ்ந்துட்டு போயிட்டாரு, என்னவோ பார்த்தேன். எனக்கு இப்போ வந்து அவரோட சிரிப்பை நினைச்சா இவ்வளவு சந்தோஷம் வருது. அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்குது. அப்ப வந்து பகவானோட சிரிப்பு வந்து எப்படின்னா, தன்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு தானே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டாரு, உண்டாக்கி நிர்மாணமா பண்ணிக்கிட்டார், தன்னையே நிர்மாணம் பண்ணிக்கிட்டார். இது மாதிரி அப்படின்னு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும், அந்த அந்த கண்களுக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புருவ மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த புருவ மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம நமஸ்காரம் பண்ணணும். சிரிக்குது கண்ணு வந்து பாத்தீங்கன்னா புன்னகையினாலையும் அனுகிரகத்தினாலையும் பொங்கி வலியுது. அதுக்கப்புறம் மந்தகாச சிரிப்பு, மந்தகாச சிரிப்புக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த புருவ மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் மயக்கிறதா பகவான் படைச்சுக்கிட்டார். அந்த புருவ மண்டலத்தையும் நம்ம என்ன பண்ணணும், தியானம் செய்ய வேண்டும். கண்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா புருவ மண்டலம், அது அப்புறம் வாயில இருக்கக்கூடிய பரிகாசம், சிரிப்பு, மந்தகாசம், இதையும் தியானம் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 33வது ஸ்லோகம், தியாயேத் ஸ்வதேக குஹரே அவசிதஸ்ய விஷ்ணோஹ, தியாயேத் ஸ்வதேக குஹரே வசிதஸ்ய விஷ்ணோஹ. எங்கேயோ ஒரு லைன் விட்டனா, தியானாயனம் பிரகசிதம் பகுலாதிரோஷ்ட, தியானாயனம் பிரகசிதம் பகுலாதரோஷ்ட, பாசாருணாயித தனுத்விஜ குந்த பங்கி, தியானாயனம் பிரகசிதம் பகுலாதரோஷ்ட, பாசாருணாயித தனுத்விஜ குந்த பங்கி, தியாயேத் ஸ்வதேக குஹரே வசிதஸ்ய விஷ்ணோஹ, பக்த்யா ஆர்த்ர்யார்பித மனான ப்ருதக் திதிருக்ஷேத், தியாயேத் ஸ்வதேக குஹரே வசிதஸ்ய விஷ்ணோஹ, பக்த்யா ஆர்த்ர்யார்பித மனான ப்ருதக் திதிருக்ஷேத். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த புருவம், கண்கள், சிரிப்பு, இந்த மூணுத்தையும் ஒன்னாவே கனெக்ட் பண்ணீங்க. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும், கண்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசுறது, வாய் பேசும், கண்களும் பேசும். அதே மாதிரி இந்த புருவமும் வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்குறி எழுப்பும், மேல கீழெல்லாம் எழுப்பி தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்துறது இந்த புருவம். இந்த மூணுத்தையே கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. போன ஸ்லோகத்துல ஹாசம் சொன்னாரு, அதுக்கப்புறம் புருவ மண்டலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தியானாயனம் பிரகசிதம்னு சொல்லிட்டார். இங்கேயும் பிரகசிதம் இருக்கு, நல்ல சிரிப்பு இருக்கு. பிரகசிதம்ன்றதுக்கு அர்த்தம் வாய் விட்டு சிரிக்கிறதுன்னு சொல்றது. ஞானி புருஷர்களோட லட்சணமா வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்றாங்க. எந்த ஒரு கல்மிஷம் இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் ஹார்ட்டடா வந்து சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்கிறோம், விட்டு விட்டா மறைச்சு சிரிக்கிறோம். பரிபூர்ணமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஞானி புருஷன் ஆயிட்டானா அவனோட சிரிப்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த மறைப்பும் இல்லாம ஆஹாஹான்னு அப்படி வரும். அதுக்கு பேரு சின்ன குழந்தைங்க சிரிக்கிறது. வாஸ்தவத்துல சின்ன குழந்தைங்க ஒரு 5-6 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்களுக்கு சிரிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானியோட சிரிப்பு நம்ம சொல்றோம். அது எப்படி இருக்குன்னா பிரகசிதம். இந்த பிரகசிதம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா தியான அயனம் பிரகசிதம். தியான அயனம் பிரகசிதம்னா என்ன அர்த்தம், அயனம்ன்றதுக்கு அர்த்தம் மார்க்கம்னு எடுக்கலாம், ஆதாரம்னு எடுக்கலாம். தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னா பகவானோட அந்த புன் சிரிப்புக்கு மேல இருக்கிற மலர்ந்த சிரிப்பு. கிருஷ்ணா சீரியல் ஏதாவது போட்டு பார்த்துங்க, மகாபாரதத்துல ஏதாவது எடுத்து போட்டு பார்த்துட்டு அவர் சிரிக்கிறத எங்கேயாவது பிட்டா எடுத்து போட்டு திரும்ப நவையில கொண்டு வரலாம். ஏன்னா ஞானி புருஷர்கள் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க சிரிச்சா அதை எடுத்து போட்டுக்கலாம், கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிங்க. இல்லைன்னா குழந்தைங்க சிரிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ஆஹாஹான்னு குழந்தைங்க சிரிக்கிறத எடுத்து அப்படி போட்டுக்கலாம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது. அதுதான் தியானத்துக்கு அயனமா இருக்கிறது, தியானத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பிரகசிதம். அது மட்டும் இல்ல, பகுல அதரோஷ்ட பாச. பகுல அதிரோஷ்ட பாச அப்படின்னா பகுலன்றதுக்கு அர்த்தம் அநேகம்னு எடுக்காதீங்க, விஷாலம் எடுங்க. சுவாமியோடது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆஹாஹான்னு சிரிக்கும் போது வாயை திறந்து சிரிக்கிறாருல்ல, அது எப்படி இருக்குன்னா விகசிதமா இருக்கு, விஷாலமா விரிஞ்சிருக்கு. விரிந்த வாயை உடையவரா இருந்துகிட்டு அதரோஷ்ட. அதரோஷ்ட அப்படின்னா அவரோட கீழ் உதடு இருக்கு பாத்தீங்களா, உஷ்ட அப்படின்னா ஓஷ்டனா உதடு. அதரோஷ்ட அப்படின்றதுக்கு அர்த்தம் கீழ் உதடு வந்து பாத்தீங்கன்னா பாசா,
பிரகாசிக்குதான் அப்படியே காந்தின்னு சொல்லுவல. இதெல்லாம் போட்டு இல்லை, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுலாம் இல்லை, நார்மலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோலாம் இருக்கு, நான் அதெல்லாம் பார்ப்பேன் நான். ஏன்னா என்னடா அது நம்ம தேகம் மட்டும் இப்படி காஞ்சி போயிருக்கு, நம்ம உதடி இப்படிதான் இருக்கு, நம்ம கண்ணு இப்படிதான் இருக்கு, நம்ம கண்ணு இப்படிதான் இருக்கு, இது எப்படி அப்படின்னு. நான் இந்த கண்ணுல லென்ஸ் போடுவாங்கன்றதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு, நான் ரொம்ப அப்பாவிங்க, எனக்கு தெரியவே தெரியாது, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா அந்த கண்ணு பகவானோட வர்ணனை பண்ற மாதிரி கண்ணு இருக்கே அப்படின்னு. இந்த கிருஷ்ணா சீரியல்ல வர ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை, ஒரிஜினல் கிருஷ்ணனை காட்ட ரொம்ப அருமையா இருப்பார் போல இருக்கு. அது மாதிரி க்ளோ அடிக்குது அப்படியே தேவலோகத்துல இருந்து. எல்லாம் அந்த கேமரால இருக்கிறதும் நிறைய ஃபில்டர் அது இதெல்லாம் போட்டு ஒரு வீடியோ பார்த்து ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபில்டர் போடாம வீடியோ போடுறேன் அப்படின்னு போட்டாங்க. பார்க்க சகிக்கல. அப்புறம் தெரிஞ்சு ஓஹோ ஃபில்டர் போட்டாதான் இது மாதிரி கிடைக்குமோ, நானும் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் போல இருக்கு. அப்போ நம்ம போட்டோலாம் இந்த யூடியூப்ல வரதெல்லாம் ஃபில்டர் போட்டு எடுத்தா சூப்பரா இருக்கும் போல இருக்கு, தேவதையா பேசுற மாதிரி இருக்கும் போல இருக்கு. தெரியல, அந்த டெக்னாலஜில இன்னும் நாங்க வரல, நாங்களும் அப்டேட் ஆகவே இல்லை, பழைய காலத்திலேயே இருக்கோம். பிரைட்டா காட்டும், தேவதா மாதிரி காட்டும். ஆனா சுவாமியோடதெல்லாம் அப்படி இல்லைங்க. சுவாமியோட உதடுகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, கீழ் உதடு எப்படி இருக்கு அப்படின்னா பாசா, அப்படியே காந்தி, அதோட காந்தியினால வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறதா. எப்படி இருக்கா, அருணாயுத, ரெட் கலர் தைக்கப்பட்டதா, ரெட் கலர். அப்ப லிப்டிக் வந்து சுவாமி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காருன்னு தெரியுது. அதை பார்த்தா எல்லாம் காப்பி பண்ணியிருக்காங்க. அப்ப சுவாமியோட கீழ் உதடு வந்து பாத்தீங்கன்னா அருணாயுத பாசா. அருணாயுத பாசானா என்ன அர்த்தம், நல்ல ரெட் கலர்ல வந்து செவந்த உதடுகளா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா தனுத்விஜ. அது மட்டும், அதுல இருக்கக்கூடிய அந்த உதடுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பற்கள் இருக்கு பாத்தீங்களா, விஜயன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தனுத் அப்படின்னா தனுத்விஜ. தனுத்விஜன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தனுனா சின்ன சின்ன சின்னது. இந்த அரிசி பல்லுன்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம் அரிசி பல்லு அப்படின்னு. அரிசி பல்லாம் சின்ன 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 சின்னதா பல்லு, சுவாமி முத்து மாதிரி பற்கள். அந்த பற்கள் எப்படி இருக்குன்னா குந்த பங்கி. குந்த பங்கின்னா மல்லிகைப்பூ சரம் இருக்குல்ல, மல்லிகை மொட்டு இருக்குல்ல, நல்ல மாலை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சாமிக்கு வந்து போடுறாங்க. மொட்டுல வந்து மாலை பண்ணீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுங்களா. அது பண்றது நல்லா பண்றாங்க. அப்பப்போ ஒருத்தர் வந்து போடுறாரு, கோத்து பண்றாங்க. கோத்துலாம் பண்றது அவ்வளவு நெருக்கமான கோப்பாங்கன்னு தெரியல, அருமையா இருக்கும். மொட்டு முட்டு முட்டா நல்ல மல்லிகை மொட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி வரிசையா இருக்கக்கூடிய பற்கள். இப்ப எனக்கெல்லாம் வரிசையே இல்லை, பல்லே வரிசை இல்லை. சின்ன வயசுல எல்லாம் நிறைய சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா பல்லு போச்சு, பூச்சி பிடிச்சிச்சு, எல்லாம் போச்சு, பல் வரிசையே போயிடுச்சு. சுவாமிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா அப்படியே மல்லிகை முட்டு மாதிரி அமைஞ்ச நல்ல சின்ன 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 பற்கள் அந்த வயிறுக்கு, அந்த உதட்டுக்கு உள்ளார. அப்படிப்பட்டதா இருக்கக்கூடிய விஷ்ணுவோ, அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய நல்லா அவருடைய ஆசம் இருக்கு. அப்படிப்பட்டவரை வந்து பாத்தீங்கன்னா தியாயேத் ஸ்வதேக குஹரே. அப்படிப்பட்ட விஷ்ணுவோட தியானத்தை எங்க பண்ணணும் அந்த ரூபத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாயேத் ஸ்வதேக குஹரே. நம்மளுடைய தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, குஹரே அப்படின்னா குஹா இருக்கு, ஒரு ஹிருதய குகை. அப்ப அந்த ஹிருதய குகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவசிதஸ்ய. இப்ப சொன்னவர் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதேசிய அர்ஜுன திஷ்டதி. பகவான் எங்க இருக்கார், நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கார், ஒவ்வொரு தேகத்திலையும் இருக்கார். அகமாத்மா குடாகேசக சர்வாசய ஸ்திதா. எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலையும் அவர் இருக்கார். அப்ப ஸ்வதேக அவசிதே, என்னுடைய தேகத்துல ஹிருதய குகையில குஹரே, இந்த குஹரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும், பக்தியா. விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா பக்தியோட. சரி, எப்படிப்பட்ட பக்தி இருக்கணும் அப்படின்னும் போது பக்திக்கு வந்து லட்சணம் சொல்லும் போது பல லட்சணங்கள் சொல்லப்படுது. இங்க முக்கியமானது ஆச்சாரியர் கோட் பண்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தியா கூட வந்து பாத்தீங்கன்னா ஆர்திரையா அர்ப்பிதமனா, ரொம்ப முக்கியமானது. பக்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தியில நம்ம கொஞ்சம் மேல வந்திருக்கோம், கீழே இறங்கியிருக்கோம் அப்படின்றது வந்து பக்தி வந்திருக்குன்னு நம்ம அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா சில அடையாளங்களை புராணங்கள்ல இதிகாசங்கள்ல பாகவதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்த சாப்டர் எடுக்க போறேன். விஷ்ணு நம்ம ஏகாதச ஸ்கந்தத்துல 14வது சாப்டர் எடுக்க போறேன். பக்தி யோகம் முடிஞ்சோன்னு எடுக்க போறேன். நம்ம இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தவ கீதையில வந்து உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தியை பத்தி சொல்றாரு. அப்ப பக்தியை பத்தி சொல்லும் போது லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நிறைய லட்சணம் இருக்கு. அந்த லட்சணத்துல முக்கியமான லட்சணம் என்ன அப்படின்னா ஆர்திரையா, பகவான நினைச்ச மாத்திரத்துல நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா
பகவானை நினைச்ச மாத்திரத்துல இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதரை நினைச்சேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்லும் போதே என்னோட ஆச்சாரியர் நினைச்சேன்னா எனக்கு வந்து டக்குன்னு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆச்சாரியர் மேல அவ்வளவு பக்தி, எனக்கு அவ்வளவு பிரேமம் இருக்கு. அவர் நினைச்சாவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் கலைஞர். இதுதான் முதல் அடையாளம், பக்தியோட முதல் அடையாளம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் உங்களோட இஷ்ட தேவதையை நீங்க எப்ப மனசுக்குள்ளார நினைக்கிறீங்களோ அந்த க்ஷணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்திரையா பக்தியா கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தழும்பணும். அப்படி கண்கள் தழும்புற அளவுக்கு கண்கள்ல தண்ணீர் வரணும். அப்படிப்பட்ட ஆர்திரையான ஈரப்பதம், கண்கள்ல ஈரம் கசியணும். அந்த ஈரம் கசிக்கிறது நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் சாமி அப்படின்னா, இந்த கண்கள் கண்ணீருக்கு வந்து ஒரு விசித்திரம் இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, கண்கள் கலங்குச்சுன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகும். அந்த மெல்ட் ஆகும்போது தான் அர்ப்பித மனா என்ன அர்த்தம்? மெல்ட் ஆகி சுவாமியோட இதுல நினைவுல வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சு போயிருது நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த கரைஞ்சு போய் மனசு கரைஞ்சு போறது கண்களோட கண்ணீரால். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்றாங்க. நம்ம நாதபுரமா ஒன்று சொல்றாரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான லட்சணம். அப்படிப்பட்ட பக்தியோடு நம்முடைய ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்கள் பெருக்கெடுக்க, கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுக்க ஆர்திர பாவனையோடு இருந்துகிட்டு நல்ல மனசை வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சி மனசு இல்லாத போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா தியானம் செய்ய வேண்டும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பக்தி சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சணங்கள்லாம் சொல்றாரு. பக்தி சூத்திரத்துல 68வது சூத்திரம் எடுத்துங்க, பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க. ஏன்னா ஏன் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, பக்தர்கள்ல முக்கியமானவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகலாதனோட பக்தி, துருவனோட பக்தி, அதுக்கப்புறம் நாரதரோட பக்தி. இந்த 3 பேரோட பக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்த கேட்டகரியில இருக்காங்க. யார் இருக்காங்கன்னா ஞான பக்திகள் 2 பேர்ட்ட இருந்தது. பீஷ்மர்கிட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தவர்கிட்டையும் இருந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோடு சேர்ந்த பக்தி. வெறும் பக்தி இருந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாரதர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரகலாதன், துருவன். இந்த 3 பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேவல பக்தி. அந்த இடத்துல அறிவுலாம் இல்லை, மெச்சூரிட்டிலாம் இருக்காது, வெறும் பக்தி மட்டும் இருக்கிறது. அது பெரிய அலாதியர் பைத்தியம். அதெல்லாம் கொஞ்சம் பைத்திய கேட்டகரியில கொஞ்சம் மெச்சூரிட்டியான பக்தி, கொஞ்சம் மெச்சூரிட்டியானது. பீஷ்மர்கிட்டையும் உத்தவர்கிட்டையும் இருக்கிற பக்தி வந்து பாத்தீங்கன்னா மெச்சூர்டு. 2 பேரும் மெச்சூர்டு பெர்சன் தானே. அவங்ககிட்ட இருக்கிற பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகண்ட பக்தியா இருக்கும், ஞானத்தோடு சேர்ந்த பக்தியா இருக்கும், ஞான பக்தியா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லுது, உத்தவருக்கு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுதான் நாரதரும் சொல்றாரு. 2 இடத்துலயும் சொல்லுது. கண்டாவரோத முதல் லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்? கண்ட வந்து பாத்தீங்கன்னா அவரோதமாகிறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பகவானை பத்தின நினைப்பு வந்தோன்னு உங்களுக்கு தொண்டை அடைக்கணும். தொண்டை வந்து பாத்தீங்கன்னா கமறுதல்னு சொல்லுவோம்ல, மெதுவா வந்து பாத்தீங்கன்னா கஃபம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, கஃபம் வந்து 2 இடத்துல இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தலையில இருக்கிற கஃபம், அப்புறம் நெஞ்சில இருக்க கஃபம் 2 இருக்கு. இந்த பக்தி பண்ணும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நெஞ்சு தலையில இருக்கக்கூடிய கஃபம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகணும்? மெல்ட் ஆகி என்ன ஆகணும்? கீழே இறங்கும் போது மூக்குல வந்து பாத்தீங்கன்னா கஃபம் வரும், ஜலம் ரன்னிங் நோஸ் ஆகும். ரன்னிங் நோஸ் ஆயிடுன்னா உங்களுக்கு மூக்கு வலி அழுவ ஆரம்பிச்ச குழந்தைங்களை பாத்தீங்களா, அழுக ஆரம்பிச்சோன்னா குழந்தைங்கெல்லாம் பாருங்க மூக்குல வந்து பாத்தீங்கன்னா வலிய ஆரம்பிச்சிடும், சளி வலிய ஆரம்பிச்சிடும். எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூக்குக்கு மேல சைனஸ் இருக்குல்ல, அந்த ஏரியால இருக்கிற சளி தான் வந்து பாத்தீங்கன்னா கீழே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கண்கள் பாவனையில காமம், குரோதம், நல்ல கோபத்துல வந்தாலும் வரும், அந்த ரொம்ப பக்தியினாலேயோ அன்புனாலேயோ வரும்போதும் அது நடக்கும். அப்படி வரும்போது அந்த கஃபம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மூக்குல வலிஞ்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொண்டையை அடைக்க ஆரம்பிச்சிடும், தொண்டைக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். தொண்டையில இறங்க ஆரம்பிச்சோன்னா கண்டாவரோத முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாது, நான் தழுக்கன்னு சொல்லுவோம்ல, குரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்டை அடைக்க ஆரம்பிச்சிடும், பேச முடியாம போகுது. 2வது வந்து பாத்தீங்கன்னா ரோமாஞ்சனம் நடக்கிறது. ரோமாஞ்சனம்னா இப்ப என்னோட ஆச்சாரியரை பத்தி நான் இப்ப பேசினேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா ரோமம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அப்படியே சிலிர்க்க ஆரம்பிச்சிடும். கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவோமா, கரெக்டு தானே? கூஸ் பம்ப்ஸ் தானே. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் மயிர்கள்லாம் மயிர்கூச்செறிதல் நம்ம சொல்லுவோம், அதுக்கு பேர் ரோமாஞ்சனம்னு பேர். முதல்ல நான் தழுதலுக்கும் பேச முடியாது, 2வது வந்து பாத்தீங்கன்னா ரோமாஞ்சனம் நடக்கும். அதுக்கப்புறம் அஸ்ருபிகி பரஸ்பரம் லபமானாக. அஸ்ருபிகி அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்கள் வலிய கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொட்டுது, நான் தழுதலுக்குது, மூக்குல ரன்னிங் நோஸ் ஆகுது, தொண்டை பேச முடியல, கண்கள்ல ஜலம் வருது.
அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணுமா, பரஸ்பரம் லபமானாக என்ன பண்ணணும், பரஸ்பரம் பக்கத்துல இருக்கவங்களை பத்தி கிருஷ்ணரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப லீலைகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்படி பண்ணும்போது என்னன்னா அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, பக்த மகான்கள் எல்லாம் இதைதான் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பக்த மகான்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து சமர்த்த ராமதாசர்ல இருந்து ஆரம்பிச்சு மீராபாயில இருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோமே. எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா, அவங்க இந்த மாதிரி அவஸ்தையில இருந்து இந்த கதைகள் எல்லாத்தையும் பக்த இந்த லீலைகளை எல்லாத்தையும் சொல்லும் போது பாவயந்தி குலானி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாவயந்தி குலானி பிருத்திவீம்ச்ச, இந்த பிருத்திவியை எல்லாத்தையும் அவங்க சுத்தப்படுத்துறாங்களாம் பகவானோட பக்தி மூலமா. அது மட்டும் இல்லாம தன்னோட குலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துகிறார்கள். அப்ப இந்த 4 லட்சணங்கள், தொண்டை அடைக்கணும், கண்டாவரோதம், ரோமாஞ்சனம் நடக்கணும், கூட வந்து பாத்தீங்கன்னா அசுருபிகி, நல்லா வந்து பாத்தீங்கன்னா கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் இது பண்ணணும், கூட வந்து பாத்தீங்கன்னா மூக்குல வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் நோஸ் ஆகணும். இது மாதிரி ஆகும் போது கூட வந்து சில பேருக்கு என்ன ஆகுன்னு நிக்க முடியாது. இன்னும் லட்சணங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள்ல சொல்லுது. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருந்தவன் அந்த பக்தி பாவம் வந்தா வந்து என்ன ஆகுனா, ஏதாவது பிடிச்சிக்கலாமோ அப்படி இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா நடுங்க ஆரம்பிச்சிடும், கம்பனம், வியர்த்து வலிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நிறைய இருக்கு. ரோமாஞ்சனம் நடந்த மாத்திரத்திலேயே சரீரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வியர்வை வந்து பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பிடிச்சுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும், பிடிச்சுக்கணும் பக்கத்துல. இதெல்லாம் சாமி ஆடுறவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே சாமி ஆடுறவங்க, அப்பப்போ சினிமா டிராமா பண்றவங்கலாம் இல்லை. ஒரிஜினலா சாமி வந்து பாத்தீங்கன்னா ஆவேசமாகும் நிறைய பேருக்கு. அந்த ஒரிஜினலா சாமி வந்து பாத்தீங்கன்னா ஆவேசமான இடத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பிடிச்சுக்கணும், யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கணும். என்னோட பூர்வாசிரமத்துல என்னோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போவாவது ஒரு வாட்டி நடக்கும். அப்படி நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்போவாது நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன பண்ணுவோம், எங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மாவுக்கு ஆயிடுச்சு, அம்மாவுக்கு ஆவேசம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு போய் நானும் இல்லை என்னோட பிரதரோ யாரோ ஒருத்தர் போய் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து பாடியை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறாங்க. ஏன் ஹோல்டு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. வியர்வை பெருக்கெடுக்கும், கண்கள் ஜலம் வரும், மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சளி வலியும், தொண்டை அடைச்சிரும், கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியாது, உடம்பு நடுக்கத்தை அடையும். இதெல்லாம் பக்தர்களோட லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா 11, 14, 23 பார்க்க போகிறோம் ஃபியூச்சரில். 11, 14, 23 போட்டுங்க. ஏகாதச ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். 11, 14, 23 அதில் வந்து கேள்வி கேட்குறார். கதம் வினா ரோமஹர்ஷனம் திரவதா சேதசா வினா, கதம் வினா ரோமஹர்ஷனம் திரவதா சேதசா வினா, வினானந்தாஸ்ருதகலயா கதையே சுத்யேத் பக்தியா விநாசய. ஒரு கேள்வி கேட்கிறார் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அங்க உத்தவருக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணரே வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். நம்ம ஸ்டெப்பா போறோம். பக்தியை வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம மெதுவா வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா காலையில படிக்கிறோம், சுகமுனிவர் சொல்றார். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்திய கபில முனிவர் சொல்றார். இதோட பீக் யார் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணர் சொல்லணும். பக்தியை பத்தி கிருஷ்ணர் சொல்லும் போது சொல்றாரு, கதம் வினா ரோமஹர்ஷனம், உனக்கு வந்து புல்லரிக்கல அப்படின்னா, மயிர்கூச்செரியல அப்படின்னா, ரோமஹர்ஷனம் ஆகல அப்படின்னா, பகவானை பார்த்த மாத்திரத்தை, பகவானை கேட்ட மாத்திரத்துல, பகவானை ஸ்மரிச்ச மாத்திரத்துல உனக்கு கூஸ்பம்ஸ் ஆகல அப்படின்னா, மயிர்கூச்செறிதல் நடக்கல அப்படின்னா, ரோமாஞ்சனம் நடக்கலன்னா எப்படிப்பா அது பக்தி வந்துச்சுன்னு அர்த்தம். கதம் வினா ரோமஹர்ஷனம், ரோமஹர்ஷனம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எப்படி பக்தி வந்துச்சுன்னு சொல்லுவீங்க. திரவதா சேதசா வீணா, மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்கள்ல வந்து ஈரமாயி இந்த மனசு உருகாம எப்படி வந்து பாத்தீங்கன்னா பக்தி வந்துச்சுன்னு சொல்லுவீங்க. அப்ப பக்தி வந்ததுக்கு அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்கள் ரொம்பணும், கண்கள் கண்ணீரால ரொம்பணும், மனசு அதனால இலகணும், காதலாகி கசிந்துள்ளுருகி. அது சொல்லுது இந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இதெல்லாம் தமிழ்ல பாடினதெல்லாம் அதான். அன்பால வந்து பாத்தீங்கன்னா உள்ளுருகணும், உள்ளுருகி வந்து பாத்தீங்கன்னா அதோட வெளிப்பாடு கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்களா உள்ள உருகும் போது வெளியில கண்கள்ல ஜலம் வரணும். அதுக்கப்புறம் ரோமஹர்ஷனம் நடக்கணும். இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பா பக்தி? சரி, இது எதுவுமே இல்லை அப்படின்னா வினா ஆனந்த அஸ்ருகலையா,
நீங்க வந்து பாத்தீங்கன்னா பகவானை நினைச்சு ஒரு ஆனந்தம் புல்லரிக்கும் பாத்தீங்களா உள்ளுக்குள்ளார, அந்த ஆனந்தம் வராம அசுரு கலையா உள்ள வந்து கண்கள் பெருக்கெடுத்து ஓடாம கண்கள் ஜலத்தினால வினா கதம் சுத்தையேத்து பக்தியா வினாசையா. இந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பக்தி இல்லாம எப்படி சுத்தி ஆகும், இந்த மனசு எப்படி சுத்தி ஆகும்? அது மட்டும் இல்லாம அது இருக்க பாப்பங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா நாசமாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு கரையணும் அப்படின்னா பக்தியினால கரையணும். பக்தி வர 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 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்கள்ல கண்ணீர் வர 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 மனசுல இருக்க அழுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணமாகும். இது இல்லாம எப்படிப்பா பக்தி சம்பவிக்கும் அப்படின்னு கிருஷ்ணரே வந்து பாத்தீங்கன்னா பக்தியை பத்தி சொல்ற. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இன்னொரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்குது ஆதி புராணத்துல இருக்கிறது. நாசம் வசாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயே நச்ச. நான் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டத்துல வாசம் பண்ணலப்பா. என்ன நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா வைகுண்டத்துல இருக்காரு. நான் வைகுண்டத்துலதான் இல்லப்பா. யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்போட வந்து பாத்தீங்கன்னா கண்கள் உருகி மனசு அப்படியே மெல்ட் ஆகி பக்தி பாவனையில இருக்கானோ அவனோட அந்த யோகியோட ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன். மத்பக்தா எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதே. நாரதனே நான் எங்க இருக்கேன் அப்படின்னா மத்பக்தா எத்திர காயந்தி, என்னை பத்தி எங்க வந்து பக்தர்கள் கண்கள்ல வந்து கண்ணீர் விட்டு வந்து பாத்தீங்கன்னா மனசு உருகி பாடுறாங்களோ அந்த இடத்துல நான் வந்து இருக்கேன், யோகிகளோட உள்ளத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நாரதருக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவானே சொல்றாரு, ஆதி புராணத்துல சொல்றது. இது மாதிரி ஸ்லோகங்கள் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் தான் சொல்றாரு, நல்லா அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் பாவிக்க வேண்டும். தியாயேத் ஸ்வதேகே குகரே அவசிதஸ்ய. நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ண வேண்டும். சொல்லும் போது அடுத்தது 34வது ஸ்லோகம். ஏவம் ஹரௌ பகவதி பிரதிலப்த பாவோ பக்தியா பக்தியா திரவத்ஹிருதய உத்பலக பிரமோதாத். ஏவம் ஹரோ பகவதி பிரதிலப்த பாவோ பக்தியா திரவத்ஹிருதய உத்புலக பிரமோதாத் ஔத்கண்ட்ய பாஷ்பகலயா முகுரர்த்யமானஸ் தச்சாபி சித்தபடிஷம் ஷனகைர் வியுங்க்தே. ஏவம் ஹரௌ பகவதி பிரதிலப்த பாவோ பக்தியா திரவத்ஹிருதய உத்புலக பிரமோதாத் ஔத்கண்ட்ய பாஷ்பகலயா முகுரர்த்யமானஸ் தச்சாபி சித்தபடிஷம் ஷனகைர் வியுங்க்தே. ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. மெதுவா வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா சகுனத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. சகுனத்துல இருந்து நிர்குணம். நான் திரும்ப சொல்றேன், பக்தி இல்லாம நீங்க நிர்குணத்தை அடைய முடியாது. பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்ப மாண்டூக்கிய உபனிஷத்து ஒண்ணு இருக்கு. மாண்டூக்கிய உபனிஷத்துல வந்து மகாரத்தை பத்தி பேசும்போது அந்த இதை பத்தி பேசும்போது சுசுப்தி ஸ்தானத்தை பத்தி பேசும்போது முக்கியமான மந்திரம் இருக்கு. ஏச சர்வேஸ்வரக ஏஷ யோனி. லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா இதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க ஜாகிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தை, இந்த 3 அவஸ்தைகளை தாண்டி தான் நீங்க என்ன பண்ணி ஆகணும், சுத்த பிரம்மத்தை அடைய முடியும், துரியத்தை அடைய முடியும், 4வது அவஸ்தையை. அப்ப துரியத்தை அடையறதுக்கு உங்களுக்கு கேட் பாஸ், என்ட்ரி பாஸ் எங்க கிடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி தூக்கத்துக்கு போயிடலாம். அதுக்கு மேல போக முடியல நம்மளால. அந்த தூக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுண்டர்ல தான் வந்து ஒருத்தர் நிக்கிறாரு, டிக்கெட் கட் பண்றவர், பஞ்ச் பண்ணி நான் போ அப்படின்னு அனுப்புறவர். யாருன்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வரனோட ஸ்தானம் மகாரம்ன்ற சொல்லக்கூடிய ஓங்காரத்துல அவஸ்தை வந்து பாத்தீங்கன்னா சுசுப்தி அவஸ்தையில இருக்கக்கூடிய சர்வ சரீர அபிமானி, காரண சரீர அபிமானியா இருக்கிற ஈஸ்வரன், சகுன ஈஸ்வரன், மாயையோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன் தான் நிர்குண பிரம்மத்தை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது துவாரம், என்ட்ரி. அப்ப அவரோட இது கிடைக்காம, சகுன ஈஸ்வரனோட அனுகிரகம் உண்டாகாம நீங்க நிர்குணத்தை பிராப்தி பண்ணவே முடியாது. மனசுல வச்சுக்கணும். அப்ப பக்தி இல்லாம ஞானம் சம்பவமே இல்லை.
அப்ப பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஏவம் ஹரோ பகவதி பிரதிலப்த பாவம். ஏவம்னா இந்த விதமா 22வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு நினைக்கிறேன். 22ல ஆரம்பிச்சுக்கா? ஆமா, 22ல ஆரம்பிச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, சஞ்சிந்தையே தஸ்மின் 21ல இருந்து ஆரம்பிச்சோம். 21ல இருந்து 33 ஸ்லோகங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வர்ணனை பண்ணியாச்சு. அரிய ஏவம் ஹரவ் பகவதி, ஏவம் பகவதி ஹரவ், பகவான் ஹரியின் இடத்துல மேலே சொன்ன மாதிரி 21ல இருந்து 31 வரைக்கும் சொல்லப்பட்ட வர்ணனைகள் படி அங்கங்கங்களா ஒவ்வொரு அங்கங்கங்களையா பார்த்து பார்த்து நல்ல பிரதிலப்த பாவம், பக்தியா பிரதிலப்த பாவம், நல்ல பக்தியினால வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த பக்தியை அடைந்தவன், பாவத்தை அடைந்தவன். இது வரைக்கும் அடைஞ்ச என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவ சமாதி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிர்விச்சார சமாபத்தின்னு பேரு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம், பாவ சமாதின்னு பேரு. பக்தினாவே பாவம், பாவம்னாவே அதுக்கு பேர் என்ன பேரு, பாவ சமாதி. நிர்விச்சாரம் தான். அந்த இடத்துலதான் உங்களுக்கு என்ன உண்டாகுதுன்னா இந்த மொத்த சம்சாரத்திலையும் வைராகியம் உண்டாகுது. அதுல இருந்துதான் வாஸ்தவத்துல யோகம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரதே. யோகம் எங்க இருந்து வருது, அங்க இருந்து ஆரம்பிக்குது. சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கல்ல நிறைய பேர் அடைஞ்சவங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்திலேயே மயங்கிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய ஐஸ்வர்யத்துல மயங்கி அப்படி அப்படியே நின்றுட்டாங்க. நிர்விச்சாரத்துக்கு போனவங்க யாரோ, யார் யாரெல்லாம் போயிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க திருக்கடையூர்ல அபிராமி பட்டர். இப்ப நம்ம காலத்துல கொஞ்சம் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம பாக்குறோம். நிறைய பக்தர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாவ சமாதியை பிராப்தி பண்ணவங்க. சேஃபஸ்ட் பிளேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த நிர்விச்சார சமாதியில இருந்து, பாவ சமாதியில இருந்து. நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கல, இந்த ஆனந்தமயி அம்மாவோடது, ஹரே பகவான், ஹே பகவான், ஹே பகவான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு அனுப்பியிருந்தேன். பாத்தீங்கன்னா ஒரே நாமாங்க, ஒரே நாமாவை வச்சு ராத்திரி ஃபுல்லா அவங்க ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதே. அவங்க சும்மா சாதாரணமா உட்காந்துருப்பாங்க, பக்தியில தூக்கம்லாம் வராது. சும்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களை சுத்தி எப்பவுமே பக்தர்கள் நிறைய பேர் கூடி இருப்பாங்க. பெரிய ஹால் இருக்கும் ஹரித்வார்ல, அந்த ஹால்ல உட்கார்ந்துருப்பாங்க. நான் போயிருக்கேன். அந்த எப்போ போனீங்கன்னா கங்கல்ல இருக்கு. அவங்க ஆசிரமம் பேர் மறந்து போச்சு, நான் வேற போட்டு அனுப்புறேன். ஆனந்தமயி அம்மா தான் அது ஆசிரமம் பேர் நினைக்கிறேன். ஆனந்தமயி குட்டியில ஏதோ ஒரு போட்டிருப்பாங்க, வருஷங்களாச்சு. அதை போனீங்கன்னா அவங்க உட்கார்ந்து இருந்த இடத்தெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஹால் இருக்கு. பெரிய ஹால்ல ரொம்ப எல்லாம் இல்லை, ஒரு 30-40 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வச்சிருக்காங்க. அந்த ஹால்ல வந்து அந்த அம்மா உட்கார்ந்த மாதிரியே ஒரு சிலையை வச்சிருக்காங்க. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிப்பாங்க மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. ஹே பகவான், ஹே பகவான், அவ்வளவுதான். இது 4 நாமம் போக ஆரம்பிச்சதுனாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கண்ணில் ஜலம் வர ஆரம்பிச்சு, பவித்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே உருகி 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 பாடிக்கிட்டே இருக்க ஒரே நாமத்தை திரும்ப 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 சொல்லி 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 பிரதிலப்த பாவோ பக்தியா, அந்த நல்ல பக்தியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடைந்து பாவ சமாதியை அடைஞ்சு திரவத் ஹிருதய உட்புலக்க பிரமோதாத். என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரவத்து நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா திரவத்து உட்புல பிரமோதாத். அதுல உங்களோடத்துல என்னன்னா தமிழ்ல எழுதும் போது கொஞ்சம் கீழே வந்து இருக்கிற மீனிங்கை சேர்த்து எடுத்துக்கணும். திரவத்துன்றதுக்கு அர்த்தம் ஆனந்த கண்ணீர். வந்து நம்ம சொல்லுவோம்ல கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திரவம், முன்னாடி ஸ்லோகத்தை சொன்ன மாதிரிதான் ஆர்திர பாவம் சொன்னோம்ல, கண்கள் ஈர பசையாகிறது. அது மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஈரமாயி அதுன்னா கண்கள்ல ஜலமா வலியுமா, அதுக்கு பேரு திரவத்து ஹிருதய உட்பல. அது ஆனந்த கண்ணீரா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இதாகும் போது காதலால் கசிந்து உள்ளுருகி அப்படின்னு வார்த்தை சொல்றோம்ல, அந்த காதல்னால கசிந்து கசிந்தாச்சு கண்ணு. அதுக்கப்புறம் உள்ளுருகி அப்படின்னும் போது அதான் ஹிருதய உட்புலக்க. ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பூரிச்சு போதான், கரைஞ்சி போறதுன்னு சொல்லலாம். கற்பூரம் கரைஞ்சி போச்சுன்னு என்ன ஆகும், வியாபிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அந்த பாவத்தினால வியாபிச்சு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமோதாத். பிரமோதம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது, ஆனந்தத்துக்கு வேற ஒரு பேரு பிரமோதம்னு பேரு.
அப்படியே அந்த மெதுவா மெதுவா பாவ சமாதி வரும்போது தூக்கத்துல நமக்கு என்ன ஆனந்தம் கிடைக்குதோ, சமாதியில என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அந்த ஆனந்தம் எங்க கிடைக்குது அப்படின்னா அந்த ஈஸ்வரனோட பாவ சமாதி அடையும் போது மிகப்பெரிய ஆனந்தம். என்ன என்ன வைராக்கியம் உண்டாகும்? வசீகார சஞ்ஞா வைராக்கியம். இந்த மொத்த உலகத்துல எதை கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணாம் போப்பா வேணாம் போப்பான்ருவாங்க. எதை கொடுத்தாலும் போதும் போதும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. நேற்று ஒரு பாட்டிட்ட பூஜை முடிச்சுட்டு வந்தேன். ஒரு பாட்டி கோயில் பக்கத்துல உட்காந்துருக்கு. பக்கத்துல போயிட்டு 100 ரூபாயை எடுத்து ஏதாவது சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுத்தேன். ஒன்றும் வேணான்னு என்ன பாட்டில் போட்டு அடிச்சு விரட்டுது. என்ன வயசு வந்து பார்த்தீங்கன்னா 90 வயசு இருக்கும் போது, 90 95 வயசு இருக்கும் போது. ஏதாவது சாப்பிட வேணுமா? எனக்கு ஒன்றும் வேணாம், சாப்பிட வேணாம். அப்புறம் இல்லை ஏதாவது சாப்பிடு ரொம்ப வற்புறுத்தி பக்கத்தில் போய் கேட்டோன்னே சரி போனா போதும், ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடு அப்படின்னு. தண்ணி கொடு அப்படின்னு. அப்புறம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு சரி தண்ணி வாங்கி கொடுத்து அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு திரும்ப பணத்தை கொடுக்குறேன். அதெல்லாம் வேணாம் போ அப்படின்ட்டுருச்சு. அது பார்த்தா ரொம்ப வெண்மையா நல்ல சிரிப்புலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா மலர்ந்து போய் நிறைய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க, என்ன பாவத்தில் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பல வேஷங்கள்ல இருப்பாங்க. இந்த மொத்த உலகத்தையும் வேணான்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஒருத்தர் இருக்காரு இங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரத்தர். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், வருஷக்கணக்காக ட்ரை பண்ணிட்டேன். 2 பேர் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க. என் கண்ணில் பட்டது. நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 10 ரூபா கொடுத்தேன் வாங்கலை, அதுக்கப்புறம் 100 ரூபா கொடுத்தேன் வாங்கலை, அதுக்கப்புறம் 500 ரூபா கொடுத்தேன் வாங்கலை, அதுக்கப்புறம் 2-3 நோட்டு சேர்த்து சுவாமி உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கன்னு எடுத்து கொடுத்து பார்த்தேன், வாங்கவே இல்லை. அது மாதிரி ஆத்மாக்கள்லாம் இங்க இருக்கு. வசீகார வைராக்கியம். இந்த மொத்த உலகத்தையும் கொடுத்தாலும் கூட ஒரு பக்தன் வந்து பார்த்தீங்கன்னா பாவசமாதி அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஈஸ்வர ஆனந்தம் கிடைக்கும். அதனால இந்த மொத்த உலகத்தையும் வேணான்னு சொல்லுவான். பிரமோதாத். அந்த பிரமோதத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருகி ஆனந்தம் பெருக்கெடுக்க ஹிருதயம் வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சு போய் ஔத்கண்டிய பாஷ்ப கலையா. ஔத்கண்டியனா உத்கண்டியம் இருக்குல்ல, உத்கண்டம்னா அந்த கண்டை வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு வராம வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை அடைச்சிக்கிச்சின்னு சொல்லுவோம்ல, பக்தியினால தொண்டை அடைபட்டு. முன்னாடி சொன்னோம் கண்ட அவரோதன்னு சொன்னோம். பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது தெளிவில்லாம பேசுறது, அதுக்கப்புறம் பேச்சு வராமையே போயிடுறது. பேச்சு வராம வந்து பார்த்தீங்கன்னா ஔத்கண்டிய பாஷ்பன கண்ணீர், பாஷ்ப கலையா. நிறைய கண்கள்ல வந்து ஜலஞ்சலமா பக்தர்கள் நிறைய பேர் அழுந்திருக்காங்க. அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டு, ஆனந்த கண்ணீர் வந்து வலிய முகுரர்த்தியமானக திரும்ப 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 வந்து பாத்தீங்கன்னா அதுலயே மயங்கி கிடக்குறாங்க. அப்படியே கிடந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல என்ன ஆகும், அந்த பக்தியில இருந்து தச்சாபி சித்த ஸ்படிஷம், அந்த சித்தம் என்ன பண்ணிருக்குன்னா அந்த அந்த மயக்கத்திலேயே இருந்து 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 என்ன ஆகும், நிர்விச்சார வைசாரதி அடைஞ்சதுக்கு பிறகு டக்குன்னு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சாஸ்மிதா சானந்தம் சாஸ்மிதாவை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா பரம் பிரசந்தியானம் 3 ஸ்டேஜ் வந்துடும். இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் சாமி அப்படின்னா நிமிஷ நேரங்கள் தான் ஆகும். நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த நிர்விச்சாரம் வரைக்கும் தான் நம்ம எஃபர்ட் போடுறோம். நிர்விச்சாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எஃபர்ட் வேணாம், அது பாட்டுக்கு சைக்கிளிங் பெடல் பண்ணி அதுக்கப்புறம் அதுவா போகிற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். டக்குன்னு அடுத்தடுத்த கேட் பாஸ் கிடைச்சிக்கிட்டே போகும். என்ன ஆகும், சானந்தம் வருவீங்க, ஆனந்தம் அதிகமாகும். சாஸ்மிதா வருவீங்க, இன்னும் ஆனந்தம் அதிகமாகும். அதுக்கப்புறம் சம்பிரஜாத சமாதியோட லாஸ்ட் இடம் இது பரம் பிரசங்கியானத்துக்கு வந்துடும். அந்த இடத்துக்கு வந்தவன தச்சாபி சித்தஸ்படிஷம். சித்தஸ்படிஷம்னா சித்தம் என்ற மீன். அந்த மீன் சித்தம்ன்ற மீன் வந்து இருக்குல்ல, அதுல என்ன உண்டாகும் பரம்பிரசங்கியானத்துல அந்நியதா கியாதி உண்டாகும். அந்த அந்நியதா கியாதி வந்து பாத்தீங்கன்னா தச்சாப்பி அப்படின்னா அந்த பாவசமாதியில இருந்த அந்த மனமும் கூட சித்தம் என்ற மீனும் கூட ஷனக்கைர் வியுங்தே. மெதுவா 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 நீங்க என்ன பண்ணுவீங்க, சொரூபத்துல நிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நான் வேற இந்த சித்தம் வேற, நான் வேற இந்த சித்தம் வேற, நான் வேற இந்த சித்தம் வேறன்னு அந்நியதாக்கியாதி மெதுவா மெதுவா உண்டாக ஆரம்பிக்கும். மெதுவா ஷனகைர் சித்தஸ்படிஷம் வியுங்தே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை வந்து சித்தம் என்ற மீன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவனை விட்டு மெதுவா விலகி விடுகிறது. சித்தம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஆன மாத்திரத்துல இவன் என்ன ஆகின்றான், ததா திருஷ்டிக்கு சுரூபே அவஸ்தை, இவன் தன்னுடைய சுரூபத்தில் நிலை பெறுகின்றான் அப்படின்னு இந்த 34வது ஸ்லோகம் வருது. நான் இதை வந்து திரும்ப நாளைக்கு கிளாஸ்ல சொல்றேன்.
ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். நாராயண.